அம்மா உத்தரவு வழங்கலாம் சுவாமி. அம்மா பிரேமா அம்மா அடியன் உத்தரவு வழங்கலாம். சிவாயனம் சிவாயனம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா நாலூர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சுவாமி கேக்குதுங்களா? அடியன் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? இப்ப கேக்குதுங்களா? அடிக்கடி கட் ஆயிடுச்சுன்னா நான் என்னுடைய லேப்டாப்ல இருந்து மொபைல்ல இருந்து வர்றேன். பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி பாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ். சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. பேசா அனுபூதி பிறக்க எனதுளத்தில் ஆசா பாசாசை அகற்றுவார், தேசாரும் சிற்பரானந்த திருவாலவா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த பாடல் 7வது பாடல் பார்க்கணும். இந்த திருச்சாளல் என்பது திருவாசகத்திலே 12வது பதிகம். அதுல 20 பாடல்கள் உண்டு. அதுல நாம கிட்டத்தட்ட 7வது பாடல் பார்த்தோம். போன அமர்வு 7வது பாடல் பார்த்தோம். இந்த அமர்வுல 8வது பாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம். அதாவது இந்த பாடல் ஐயா போட்டுருங்க. நிறைய பேருக்கு புத்தகம் இல்லாதவங்களுக்கு வாய்ப்புள்ளதா இருக்கட்டும். லோகன் ஐயா நீங்க அந்த பாடலை 8வது பாடலை நீங்க என்ன பண்ணுங்க, 7, 8 இந்த 2 பாடலையும் காப்பி பண்ணி சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சுவாமி. எல்லாத்துக்கும் புத்தகம் இல்லாதவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்கல அப்படின்னா அடியார்கள் ஒரு சிம்பிள் கொடுக்கலாம். ஏன்னா இங்க இன்டர்நெட் கொஞ்சம் அடியன் இல்ல, டேட்டால தான் பேசிட்டு இருக்கேன். அதனால இப்போதைக்கு ஓகே, நல்லது நல்லது. ஆமா நல்லது நல்லது நல்லது. இப்ப இந்த பாடல்ல நம்ம திருச்சாளர் அந்த பதிகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல 7வது பாடல் மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்ற முகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேரி பாடல். 8வது பாடல் கோலாலமாகி. இந்த 2 பாடல் தான் பார்க்கிறோம். 7வது பாடல் பார்த்து முடிச்சிட்டோம். 8வது பாடல் போறோம். இந்த திருச்சாளல் என்ன தருகின்றது? இந்த திருச்சாளல்ல நமக்கு என்ன உரைப்பு தருகின்றதுன்னா, திருச்சாளல் இறைவனுடைய 13 நிலையை நமக்கு பறைசாற்றுகின்றது.
பதிமுது நிலை என்பதால் இறைவன் ஒருவனே, அவனும் சிவபெருமானே. அவனிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கான புகழையும் சேர்த்து கொண்டே இருப்பதுதான் இந்த திருச்சாளலுடைய விஷயம். இந்த திருச்சாளல் எப்பொழுது நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருச்சாளல் நமக்கு சரியாக நம்முடைய பௌத்தர்கள் தில்லையிலே மணிவாசகரை நோக்கி பல கேள்விகள் எழுப்பும் போது மணிவாசகர் அதற்கு பதில் சொல்வதாக அமைந்ததுதான் இந்த திருச்சாளல். அதாவது ஏன் உங்க சிவபெருமான் இப்படி இருக்காரு, உங்க சிவபெருமான் யாருன்னு வேற மதத்துல இருக்கிறவங்க சிவபெருமானை எள்ளி நகையாடி கேட்ட கேள்விகளுக்கு மிகச்சிறந்த பதில்களை தந்த இடமாக அமைவதுதான் திருச்சாளல். அப்போ சிவபெருமானை ஏன் அவன் கோபம் அணிஞ்சிருக்கான், ஏன் அவன் திருநீர் பூசுறான், ஏன் அவன் கோவில் சுடுகாடு வச்சிருக்கான், ஏன் அவன் மத்த எல்லாரையும் தண்டிச்சான், ஏன் தக்க யாகத்துல மத்தவங்க எல்லாரையும் கொலை செய்தான், எல்லாருடைய தலையையும் அறுத்தான், ஏன் அலறவனுக்கும் மாலவனுக்கும் இடையில மிகப்பெரிய அழலாக நின்றான் அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டது 6 பாடல்கள்ல. அந்த 6 பாடல்களுக்கும் சரியான விளக்கம் நம்முடைய மணிவாசக பெருமான் அந்த ஊமை பெண்ணை பேச வைத்து நமக்கு தந்ததாக அந்த வரலாற்று செய்திகள்லாம் சொன்னோம். இப்ப இந்த திருச்சாளல் நமக்கு என்ன தரும் அப்படின்னா, திருச்சாளல் தருகின்றது இறைவனுடைய திருவடி உரைப்பை நமக்கு உணர்த்தும். இறைவன் திருவடி உரைப்பை நமக்கு உணர்த்துவது இந்த திருச்சாளல். இது என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, இறைவன் திருவடி உரைப்பை நான் ஏன் உணரணும், இறைவன் திருவடி ஏன் உணரணும் அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு இன்பம் தருகின்ற ஒரே ஒரு விஷயம் இறைவனுடைய திருவடி தான். இந்த ஆன்மா பெறுகின்ற மற்ற எல்லா இன்பமும் துன்பம் சாயம் பூச இன்பம் தான். அது கொஞ்ச நாள் என்ன ஆயிடும், இந்த துன்பமானது கொஞ்ச நாள்ல அப்படியே மன்னிக்கணும், இன்பமானது கொஞ்ச நாள் அப்படியே துன்பமா மாறிடும். நம்ம ஏற்கனவே போன அமர்வுல எல்லாம் பார்த்தோம் எப்படி ஒரு இன்பம் துன்பமா மாறுதுன்னு. அதுக்கு நம்ம அந்த பாயாசம் கதை சொன்னோம்ல, தினமும் ஒரே பாயாசத்தை நமக்கு பிடிச்ச பாயாசத்தை தினமும் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், 10 நாள்ல அது என்ன ஆயிடும், துன்பமா நமக்கு பிடிச்சதுதான், நமக்கு பிடிச்ச இன்பம் தான், அது என்ன மாறிடுது, துன்பமா மாறிடும். அது வேணவே வேணான்ற அளவுக்கு நமக்கு தோணும். அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம், நம்ம எதெல்லாம் இன்பம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்பம் இல்லை. நம்ம எதெல்லாம் இன்பம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இன்பத்துக்காக தானே ஓடுறோம் இல்ல. இப்ப என்ன எதுக்காக, கல்யாணம் முடிக்கிறது ஒரு இன்பத்துக்காக. அந்த இன்பத்துக்காக என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஓடி பண்றோம். ஆனா அது உண்மையான இன்பமான்னு கேட்டா இந்த வாழ்வுக்கு கூட அது உண்மையான இன்பம் அல்ல. கொஞ்ச நாள்லயே துன்பமா மாறுது, எல்லாமே துன்பமா மாறுது. ஆன்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம், எதிலையாவது இன்பம் பெற்றுவிட முடியாதா, எதிலையாவது நிரந்தர இன்பம் பெற்றுவிட முடியாதான்னு இந்த ஆன்மா தொடர்ந்து என்ன பண்ணுது, தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை என்ன பண்ணும், தாயினுடைய பால் அமுதத்தை அதுக்கு சொல்லி கொடுக்காமலேயே அது அருந்தும். காரணம் அது இன்பம் அதுக்கு வேணும். அப்ப இன்பம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு அந்த குழந்தை தயாரா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம். நாம இன்பம் எது என்று ஓடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடினாடு அப்படின்னு கண்ணதாசன் வரிகள் உண்டு. இந்த ஆன்மா அப்படிதான், எங்கேயாச்சும் இன்பம் கிடைச்சிடாதா, எங்கேயாவது உய்வு கிடைச்சிடாதா, எங்கேயாவது நமக்கு தூய்மையான இன்பம் கிடைச்சிடாதான்னு ஓடுது. அப்படி ஓடும் போது பல இடங்கள்ல தடுமாறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பல சமயங்கள் தன்னுடைய இன்பத்தை சொல்லுகின்றது. எல்லாரும் வாய்ப்பு இருந்தா கவனிங்க. சமயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் ஒரே ஒரு முறை பிறக்கின்ற பிறப்பு, அந்த ஒரு பிறப்புல அவன் செய்கின்ற நன்மை தீமைக்கு ஏற்றாற் போல அவனுக்கு சொர்க்க நரகம் செய்யப்படும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுது. மற்ற எல்லா சமயங்களும் மறு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனா நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா ஃபெயில் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு துன்பமுடைய விஷயம். அப்போ அது கூட என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிக்கணும், மற்றைய சமயங்கள் கூட இந்த ஆன்மா பெறுகின்ற நன்மை தீமைகள்ல என்ன கிடைக்கும்னா சொர்க்க நரகம் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. எல்லா சமயமும் எதைத்தான் பேசுது, ஸ்வர்க்கம் நரகம்னு சொல்லுதே தவிர இந்த சொர்க்கம் நரகம் ரெண்டையுமே நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆன்மா போகக்கூடாத இடம்னு நம்ம சொல்றோம். நாம என்ன சொல்றோம், இந்த ஸ்வர்க்க நரகத்தையும் இந்த ஆன்மா போகக்கூடாத இடம் தான் சொல்றோம். என்ன சொல்றோம், இருள் சேர் இரு வினையும் சேரா, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இரு வினையும் சேரா. இருவினை என்று சொல்லுகின்ற நல்வினையும் தீவினையும் இருளைத்தான் சேர்க்கணுது. ஏன், இருள்னா என்ன, பிறப்பு.
இந்த ஆன்மாவுக்கு சொர்க்க நரகம் அப்படிங்கிறது ஒரு இந்த ஆன்மா எப்படி இளைப்பாறுதல்னு சொல்றோம்ல, இந்த ஆன்மா இளைப்பாடுற இடம் தான் இது. இந்த ஆன்மா இளைப்பாடுற இடம் தான் இது. இறைவனோட திருவடிங்க ஐயா. இல்ல, இந்த ஆன்மா இளைப்பாற இடம் தான் சொர்க்க நரகம். இந்த ஆன்மா பெர்மனண்டா இருக்க போக இடம் தான் இறைவனோட. இந்த ஆன்மா அப்படி இளைப்பாற வேண்டிய இடமா இருக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, இப்போ நமக்கு பெருமான் வந்து பல பிறவிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பிறவியில டேலி ஆகல, இந்த பிறவியில கொஞ்சம் வினைகள் டேலி ஆகாமலே வந்துகிட்டே இருக்கு. என்னை உத்து கவனிக்கணும். இந்த பிறவியில பல வினைகள் இருந்து டேலி ஆகாமலே வந்துட்டு இருக்கு. சரியா எனக்கு நிறைய ஈட்டிட்டு போகுது, அப்படி டேலி ஆகாம வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு தனியா அந்த வினை இருக்கு அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு சாமி என்ன பண்ணுவார்னா, இது எடுத்த வினையினுடைய தொகுப்பை மொத்தமா கணக்கு போட்டு அது நல்வினையா இருந்தா இந்த ஆன்மாவுக்கு ஒரு சரீரம் கொடுத்து அது தேவலோகத்துல வைப்பார். இந்த ஆன்மாவுக்கு இது தீவினை செய்திருந்ததுன்னா இதுக்கு ஒரு சரீரம் கொடுத்து அது எங்க வைப்பாரு? நம்முடைய இதுல நரகத்துல போய் வைப்பார். இந்த நரகத்துல கொடுக்கிற சரீரத்துக்கு பேரு யாதனா சரீரம்னு சொல்லுவாங்க. யாதனா சரீரம்னு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த ஆன்மா போய் நரகத்துல போய் என்ன பண்ணுவாரு? வச்சிருவார். இன்னொரு ஆன்மாவுக்கு இன்னொரு சரீரம் பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஒரு சரீரம் ஒரு உடம்ப கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு சொர்க்கத்துல கொடுப்பாப்பி. இந்த நரகத்துல கொடுக்கும் போது என்ன ஆகும் நீங்க தெரியும், நரகத்துல நிறைய பனிஷ்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. தலையை அப்படியே ரெண்டா பொழப்பாங்க, அப்படியே ஒரு உலக்கையில வச்சு இடிப்பாங்க. இடிச்சவன என்ன ஆகும்? தலை 100 சுக்கா பிரிச்சிடும். பிரிஞ்சவன என்ன ஆகும்? திரும்பவும் என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரம் கழிச்சு தபக்குன்னு ஒட்டிக்கும். ஏன்னா அடுத்த தடவை அடிக்கணும்ல. அதனால இப்ப நம்மளுடைய உடம்புன்னு அப்படி கிடையாது. ஒரு தடவை சுக்க உடஞ்சதுன்னா உடஞ்சதுதான். ஆனா அந்த நரகத்துல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற தண்டனைக்கு ஏற்ப இந்த உடம்பு வந்து வலி ஏற்படும். திரும்ப அது ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வலியை தாங்கிறதுக்கான ஒரு உடலை எடுத்துக்கிறோம். அப்படியே மாறி மாறி எலாஸ்டிக் பாடி மாதிரி மாறி மாறி நெருப்பு தூணை கட்டி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. நெருப்பு தூணை கட்டி அந்த உடல் வந்து யாதனா சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அதுக்கு ஆமா, யாதனா சரீரம். அந்த யாதனா சரீரம்ன்ற உடல்ல கொடுத்து சுவாமி நம்மள வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு உடல் கொடுக்குறாரு, இன்பத்தை அனுபவிக்காக உடல் கொடுக்குறாரு. இந்த இடத்தை தான் என்ன சொல்லுது மத்த எல்லா சமயமும்? முடிந்த முடிவுன்னு சொல்லுது. இன்ப உடலை கொடுத்து ஒரு இடமும் அப்படி அது கிடையாது. நமக்கு அது முடிந்த முடிவு கிடையாது. இதையும் தாண்டி இறைவனுடைய திருவடிக்கு போறதுதான் நம்மளுடைய முடிந்த முடிவாக சொல்லப்படுகிறது. மற்ற சமயங்கள் நினைச்சு பாருங்க, மற்ற சமயங்கள்லாம் மாட்டிக்காம இறைவனை சிவபெருமானை பற்றி பேசுகின்ற சிறந்த சமயத்துல சைவ சமயத்துல பிறந்து அதுவும் உண்மை சைவத்தை புரிகின்ற இடத்துல நாம எல்லாம் பெருமானை உட்கார வச்சிருக்காருன்னா நாம தவம் செய்தவர்களா இருக்கிறனாலதான் இது நிகழ்கின்றது. இல்லாட்டினா இது நிகழாது. அதனால நினைச்சுக்கோங்க, நமக்கு சொர்க்க நரகம் என்பது அடப்போடா அப்படின்னு சொல்ற இடம். சொர்க்க நரகம் என்பது அடப்போட அப்படின்னு சொல்றோம். மத்தவங்க எல்லாம் எப்படியாவது அது கிடைக்குமான்னு பாக்குற அந்த இடத்துல நாம சொர்க்க நரகத்துக்கே ஒன்றும் இல்லை. எப்படி என்ன சொல்றோம்? ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே ஒக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். நாம இன்னும் கொஞ்சம் ஒரு படி முன்னாடி போய் இறைவனுடைய திருவடியா இருக்க வீடு பேரு கிடைச்சாலும் எனக்கு வேணாம்ப்பா, அடியாறுகள் இருக்கின்ற இடம் கிடைச்சா போதும், அந்த இடம் தான் இறைவனுடைய எல்லாத்தையும் தருகின்றது, அதனால வீடு பேரு கூட எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. வீடு பேரையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய சைவ சமயத்துக்கு உண்டு. ஆக நாம எடுக்கின்ற இந்த பிறப்பினுடைய நன்மை தீமை என்ற அந்த வினை கணக்குகளை எல்லாம் வைத்து சுவாமி கொடுக்கின்ற ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு இடம் தான் இந்த சொர்க்க நரகம் எல்லாம். அந்த நரகத்துக்கு தான் மற்ற சமயங்கள்லாம் போட்டி போடும். ஆனா இறைவன் சிவபெருமான் யார் அப்படின்னா அவன் தன்னுடைய திருவடி இன்பத்தை தருகின்றவன். அவன் யார் அப்படின்னா சிவபெருமான் யாருன்னா தன்னுடைய திருவடியை இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆசை? எப்படியாவது ஒரு நிலையான இன்பத்தை பெற்றுவிட முடியுமான்னு இந்த ஆன்மா பல வகையில பல பிறவிகள்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த முயற்சி பண்றதா நாம இன்னைக்கு அப்ப அதனுடைய முழு முயற்சியில ஒண்ணுதான் இறைவனுடைய திருவடிதான் இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவுக்கு தெரியுது, சில ஆன்மாக்களுக்கு தெரியுது இறைவனுடைய திருவடி. அந்த இறைவன் யாருன்னு தான் தெரியல. அந்த இறைவன் யாரு? அந்த இறைவன் வந்து யாரு அப்படின்னு இப்போ இறைவன் வந்து எல்லா இறைவனும் எத்தெய்வம் யாதொரு தெய்வம் கண்டீர் அவர், அதாவது அவர் மாதொரு பாகன் தான் வந்து அருள் செய்வார். எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு அருள் செய்யணும்னா அங்க அவருடைய மாதொரு பாகனாகிய சிவபெருமான் தான் உள்ள இறங்கி அருள் செய்கின்றார். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு எல்லா இடத்துலயும் ஒரே இறைவன் இருக்காங்க.
எல்லா இடத்தையும் இறைவனை நம்ம மாறி மாறி வழிபாடு செய்தாலும் அவன் தான் எல்லா சமயத்தையும் தோற்றுவித்திருக்கான் இல்ல. நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம சொல்றோம்ல சமயம், சமண சமயம், பௌத்த சமயம், மற்ற நம்ம சொல்லுகின்ற எல்லா சமயத்தையும் தோற்றுவித்தவன் யாருதான்? சிவபெருமான் தான். எல்லா சமயத்தையும் தோற்றுவித்தவன் சிவபெருமான் தான். ஏன் தோற்றுவிச்சிருக்கான்? ஏன் இத்தனை டைரக்டா சைவத்தை மட்டும் வச்சிருக்கலாம்ல? எல்லா ஆன்மாக்களும் சைவத்தை மட்டும் வழிபாடு பண்ற மாதிரி ஒரு அமைப்பை செட் பண்ணிருக்கலாம்ல? ஏன் இத்தனை சமயங்களை தோற்றுவித்து அதுல ஒரு சமயம் சைவ சமயம்னு பெஸ்ட வச்சிருக்கான் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சமயம், இந்த ஆன்மாவுக்கு பக்குவத்து ஏற்ப மாதிரி சமயம். நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்காது? எல்லாருக்கும் இட்லி பிடிக்காது, எல்லாருக்கும் தோசை பிடிக்காது, எல்லாருக்கும் இடியாப்பம் பிடிக்காது, எல்லாருக்கும் பூரி பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும். என்ன காரணம்? இந்த ஆன்மா பதிவுல ஒண்ணு இருக்கு, ஒரு சுவை பதிவு. இந்த ஆன்மா பல பிறவிகள்ல எடுத்த அந்த சுவை பதிவு உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால நல்லது நமச்சிவாய் வந்துருச்சு. சிவசிவ சுக்கநாதன். ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். நமச்சிவாய் சாமி. தெரியுதுங்களா? அடியன் பேசுறது கொஞ்சம் தெரியுதுங்களா? நமச்சிவாய் சாமி குரல் தெரியுதுங்களா? நான் பெருமான் இன்னைக்கு அருள் செய்துட்டாரு. கரெக்டா வந்துருச்சு. அப்போ எங்க விட்டேன் பாத்தீங்களா? மன்னிக்கணும் அடியார்கள். ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அவன் கேட்டரிங் பண்ணிருக்கான். அதுதான் இந்த சமயம். நினைச்சு பாருங்க. இந்த சில ஆன்மாக்களுக்கு இதுதான் பிடிக்கும். மைதால செஞ்ச பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் டெய்லி பரோட்டா சாப்பிடணும்னு நம்ம ஆன்மா அது கேட்கறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். மல்டி குசைன் தான் நம்ம சாமி செஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு சமயம் பாத்தீங்கன்னா மல்டி குசைன் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அதுல நீங்க எங்க போய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஆனாலும் எல்லாருக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி ஒரு உணவு இருக்கு இல்லையா? அந்த உணவு தான் நம்ம உணவு, நம்ம சைவ சமய உணவு. சைவம்னா நல்லா கவனிங்க, சைவம்னா உணவு இல்ல. சைவம்னா உணவு கிடையாது. சைவம்னா என்னது? உணர்வு. சைவம்னா உணர்வு. சைவம்னா சாப்பாடு, தாவரங்கள். நம்ம சைவம்னா என்னன்னு தெரியும் சாமி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப்புக்காக சொல்றோம். சாமி புஷ்பலதாமா அருமை அருமை, எக்ஸலண்ட். ரொம்ப சரியா புரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் புதிய அடியார்களுக்கு நம்ம இதை சொல்ல வேண்டிய கடமை உண்டு. புதிய அடியார்களுக்காக சொல்லலாம். அதாவது சைவம் அப்படிங்கிற வார்த்தை, சைவம்னா பெயர் சொல். அது வினை சொல்லா மாத்தினா என்னது? சைவத்தை வினை சொல்லா மாத்தினா என்னது? சைவு. சைவுனா அது வினைச்சொல், சைவம்னா பெயர் சொல், சைவுனா வினைச்சொல். இப்போ நமக்கு அநீதி அப்படிங்கறது ஆவெடுத்து என்னவாயிடும்? நீதின்னு ஆப்போசிட் வந்துடும். ஆதினா அனாதின்னு அர்த்தம். ஆதினா அனாதி. அனாதின்ற வார்த்தையில ஒரு ஆவ எடுத்துட்டோம்னா ஆதின்னு வந்துடும். அதுக்கு ஆப்போசிட் வந்துடும். இப்ப ஆன்ற வார்த்தையை போட்டா அது என்ன ஆகும்? எதிர்மறை பொருளாக மாறிவிடும். இப்போ ஆன்ற பொருளை எடுத்துட்டா அதுவும் எதிர்மறை பொருளா மாறிடும். அப்போ அசைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைவு நார்மலா நான் அசைந்தான் அசையும் அகிலம் எல்லாமே பாடுவார். அப்போ அசைவுனா நகர்கின்ற, சின்னதா மூவ் பண்றதுக்கு பேர் அசைவுன்னு சொல்லுவோம். சின்னதா மூவ் ஆனா அது பேர் என்ன சொல்லுவோம்? அசைவுன்னு அர்த்தம் சொல்லுவோம். அதுல ஆவ நீக்கிட்ட என்னவாயிடும்? ஆவ நீக்கிட்ட என்னவாயிடும்? சைவுன்னு வரும். அசைவுல ஆவ நீக்கிட்டா சைவுன்னு வரும். அப்போ அசைவுனா சின்ன மாறுதல் உடையது. அசைவு சைவுன்னு என்ன அர்த்தம்? சின்ன மாறுதலும் இல்லாதது, மைன்யூட்டான மாறுதல் கூட இல்லாததுக்கு பேர் தான் சைவுன்னு. நல்லா கவனிங்க. லோகநாயகி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். சின்ன மாறுதலும் இல்லாதது, அதாவது அசைவுனா சின்ன மாறுதல் உடையது, சைவுனா சின்ன மாறுதலும் இல்லாதது. அதனாலதான் அதுக்கு பேர் சைவுன்னு அர்த்தம். தாவரங்கள்லாம் என்ன பண்ணும்? ஒரே இடத்துல நிக்கும், மாறுதல் இல்லாம நிக்கிறனால அதுக்கு பேர் என்ன உணவுன்னு சொல்றோம்? அது சின்ன மாறுதல் இல்லாம நிக்குது இல்லையா? அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? சைவ உணவுன்னு சொல்றோம்.
அதாவது சின்ன மாறுதலும் இல்லாத அந்த 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 பொருட்கள் இருந்து உணவு வந்தா அது சைவ உணவு. மாறுதலுக்குரிய மூவபிள் எது மூவ் ஆகும்? ஆடு மூவ் ஆகும், மாடு மூவ் ஆகும், கோழி மூவ் ஆகும். அது மூலமா உணவு எடுத்து அது பேர் என்னது? அது பேர் என்னது? அசைவ உணவுன்னு சொல்றோம். அப்போ சைவு என்றால் மாறுதல் இல்லாததுன்னு அர்த்தம். இப்ப நீங்க இதை வச்சு பொருத்தி பாருங்க. நீங்க சாப்பிட்றதுக்கும் பொருந்தும், உணர்வுக்கும் பொருந்தும். அப்போ சின்ன மாறுதல் இல்லாததுக்கு பேருதான் சைவு. சிவபெருமான் யாருன்னா சின்ன மாறுதலும் இல்லாதவன். என்ன பண்ண மாட்டான்? பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான், நடக்கவும் மாட்டான், தவளவும் மாட்டான். யாருடைய திருவயிற்றில் அப்படியே கப்பு சிப்பு ஆடாம அசையாம ஆணி எடுத்த மாதிரி அப்படியே நிப்பான்ல, அவனுக்கு பேருதான் சைவன்னு பேரு. அவனுக்கு சின்ன மாறுதல் இல்ல. ஏன்? திருமாலுக்கு மாறுதல் உண்டா? திருமாலுக்கு மாறுதல் உண்டா? உண்டுங்கய்யா, உண்டு. ஏன்? ஏன் உண்டு? அவங்க பிறந்திருக்காங்க. அவர் வந்து பிறவி எடுத்து வந்திருக்கிறார். ஆமா, கோசலை வயிற்றுல பிறக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா தேவகி வயிற்றுல பிறக்கிறாரு. ஒரு அவதாரம் மூலமாக திரும்ப இங்க வர்றாரு, போறாரு, வர்றாரு. போக்கு வரவு புணர்வு எல்லாமே இருக்கு அவருக்கு. ஆனா நம்ம பெருமானுக்கு என்ன இல்ல? போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். போக்கு வரவு புணர்வு இல்லாதவன் யாரு? அசைவு இல்லாதவன் அர்த்தம். அதனால சைவன்னு பேர் அவனுக்கு. அந்த சைவனை பின்பற்றுவதால இந்த சமயத்துக்கு என்ன பேரு? சைவம்னு பேரு. அந்த சைவனை பின்பற்றுவதால சமயத்துக்கு சைவம்னு பேரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சைவம் என்பது இங்கு சொல்லப்பட்டது உணவில் அல்ல, உணர்வில். உணர்வுல சின்ன மாறுதலும் அசைவலும் இல்லாம எங்க இருக்கணும்? நாம இருக்கணும்னு சொல்றதுக்கு பேருதான் சைவம். நம்ம உணர்வுல என்ன இருக்கக்கூடாது? சிவபெருமானை பற்றியதுக்கு அப்புறம் ஐயோ தெரியாம பிடிச்சிட்டமே, பிடிச்சிருந்துக்கலாமோ, படிப்பு வேணும்னா சரஸ்வதி காலை பிடிச்சிருந்துக்கலாமோன்னு மனசு அசைஞ்சிச்சுன்னா நாம யாரு கிடையாது? சைவன் கிடையாது. அப்ப நீங்க யாரு? அசைவன். நீங்க தான் அசைவன். உங்க மனது அசைவமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சைவம் என்பது என்னன்னா மாறுதலுக்கு உட்படாத நிலையில இருக்கணும். அதுதான் நம்ம 63 நாயன்மார்களும் என்ன பண்ணாங்க? என்ன மாறினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, சிவபெருமானை பற்றுவதுல தன்னுடைய மாற்றமே இல்லாம நின்னனால அவர்கள் எல்லாம் சைவர்கள். ஏன்? சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? மாறாதவன், என்றுமே மாறாதவன். அந்த மாறாதவன் அவன் சைவன். அவனை பற்றியதுனால இது சைவ சமயம்னு சொல்லு. சரிங்களா? அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, திருவடியிலதான் இன்பம் இருக்கு. இன்னொரு ஒரு செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் பார்க்கலாம். நான் அமைச்சுவேன். வாய்ப்பு இருந்ததுன்னா உங்க எல்லாரையும் உங்க எல்லாரையும் பார்ப்பதுக்கு தான் அடியே தவம் செய்து காத்திருக்கேன். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். அடியே நான் பண்றேன். நிறைய பேரை பார்க்க முடியல. அமைச்சுவாங்க. நான் தெரியுறேனா சுவாமி? என்னுடைய வீடியோ நல்லா தெரியுதுங்களா எல்லாருக்கும்? உங்க எல்லாரையும் நல்லா பார்க்க முடியுது. அடியன் செய்த பெரிய தவம் லோகன் ஐயா, கலாவதி அம்மா, செல்வரத்தி அம்மா அவர்கள், கவிதா அம்மா அவர்கள், சந்திரன் ஐயா, ஜானகி அம்மா மற்றும் லோகநாயகி அம்மா, எல்லா அடியார்களையும் என்னால சிறப்பா பார்க்க முடியுது. அடியன் செய்த பெரும் தவம்னு நினைக்கிறேன். சந்திரா அம்மாவை பார்க்க முடியுது, அல்லி அம்மாவை பார்க்க முடியுது, எல்லாரையும் பார்க்க முடியுது. முக்கியமான செய்தி இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ராஜேஸ்வரி அம்மா பார்க்க முடியுது. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். அடியன் செய்த பெரிய தவம் தவம் தவம். மகிழ்ச்சி. மற்ற அடியார்கள் என்னுடைய நெட்வொர்க் சரியில்லாதனால என்னால பார்க்க முடியல. ஒரு வாய்ப்பு இருந்தா சாந்தி வரதராஜன் அம்மா தர்றாங்க. வாய்ப்பு இருந்தா என்னை அப்படியே என் கூடயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கு. முக்கியமான செய்தி நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 பொருள் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் 3 கிளாசிபிகேஷன், 3 கேட்டகரியில கிளாசிஃபை பண்ண முடியும். என்ன அப்படின்னா, 1 இறைவன், 2 உயிர்கள், 3 சடப்பொருள். இது 3 தான் நம்ம சைவ சமயத்தினுடைய கோட்பாடு. அது பேர் என்ன சொல்லுவோம்? பதி, பசு, பாசம்னு 3 பொருள். நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமான செய்தி. ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெருமானம் இருக பற்றுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. என்னோட இணைந்திருங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த 3 பொருள்களையும் 3 பொருட்கள் பாத்தீங்கன்னா, 1 பதி இறைவன், 2வது பசு உயிர்கள், 3வது பாசம் என்ற சடப்பொருள். இந்த 3 பொருள் தான் இருக்கு. இந்த 3 பொருளுக்கும் தோற்றம் கிடையாது, அழிவு கிடையாது,
நிலை பேரு கிடையாது. இந்த 3 பொருளும் நிரந்தரமான பொருள், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த 3 பொருளும், இறைவனும் இந்த ஆன்மா நம்மளும் சடப்பொருளும் எப்படி அதுக்கு அழிவே கிடையாது. 3 பொருளுக்கு அழிவே கிடையாது. அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். அதுக்கு பேர் அதுக்கு சமஸ்கிருதத்துல பேரு எப்பவுமே அழிவில்லாம நிரந்தரமா இருந்தா அதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல சத்துன்னு பொருத்தம். சத்துன்னு என்ன அர்த்தம்? நிலைத்தன்னு அர்த்தம். சத்துன்னு என்ன அர்த்தம்? நிலைத்த. சத்தியம்ன்றோம் இல்லையா? சத்தியம் என்ன அர்த்தம்? உண்மை, உண்மை பொருள், நிலைத்ததுன்னு அர்த்தம். சத்து பொருள் எது? சத்து பொருள் சிவமும் சத்து பொருள், உயிர்களும் சத்து பொருள், சடப்பொருளும் சத்து பொருள் தான். இந்த 3மே சத்து பொருள் தான். புரியுதுங்களா? இது 3த்துக்கு என்ன கிடையாது? இந்த ஆன்மாவுக்கு என்னைக்கு அழிவு? சிவபெருமானை போலவே அழிவு கிடையாது. இந்த அதே மாதிரி சடப்பொருளுக்கும் எப்பயுமே அழிவு கிடையாது. அது வந்து இப்போ இது 3 பொருள், இந்த 3 சத்து பொருள். ஆனா சடப்பொருள் இருக்குல்ல, நம்ம மொபைல் போன் இருக்குல்ல, சடப்பொருள்னா பாக்குற கல்லு மண்ணு எல்லாம் சடப்பொருள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சடப்பொருளுக்கு என்ன கிடையாதுன்னா அது நிலைத்த பொருள். ஆனா என்ன கிடையாது? அது என்ன கிடையாது? அதுக்கு அறிவு கிடையாது. அதுக்கு அறிவு கிடையாது சடப்பொருளுக்கு. நீங்க கேட்கலாம், ஏங்க இந்த பூமி எல்லாம் அழிஞ்சிரும்ல, இந்த பூமி அழிஞ்சிரும், இந்த மொபைல் போன் அழிஞ்சிரும், எல்லாமே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னா, இந்த சடப்பொருள் நாம பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த சடப்பொருள் வந்து மாயையில செஞ்சது, அதனால அழிவு உண்டு. நம்ம கூடவே இருக்கக்கூடிய சடப்பொருளுக்கு என்ன பேரு? என்ன தெரியுமா? இருள்னு ஒரு சடப்பொருள். இருள். நம்ம கூட இருக்கிற சடப்பொருளுக்கு என்ன பேரு? இருள். அந்த இருள் எப்பவுமே அழியாது. நீங்க லைட்டை போட்டவனே என்ன போயிடும்? லைட்டை போட்டவனே என்ன ஆயிடும்? இருள் போயிடுமா? இருள் போயிடும். இருள் எங்க போச்சு? எங்க போச்சு? பஸ் வந்துருச்சா? இருள் அங்கேயேதான் இருக்கு. நம்ம அடியார்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல நான் இருள் என்னவாயிடுது? சூக்கமமா போயிடுது. சூக்கமமா ஆயிடுது. தூளமா இருந்த இருள் சூக்கமமா போயிடுது. இப்ப நான் லைட் ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆயிடும்? திரும்ப என்ன ஆயிடும்? இருள் வந்துருங்க ஐயா. திரும்ப வந்து விரிஞ்சிரும். புரியுதுங்களா? இந்த ஒளி வந்தவுடனே சூக்கமமா மறைஞ்சிட்டு, அவ்வளவுதான். அப்போ இருள் வந்து போயிறது கிடையாது. அது இருக்கு. ஆனா என்ன பண்ணுது? அது இருளுக்கு என்ன கிடையாது? இருளுக்கு என்ன கிடையாது? தோற்றம் இல்ல, அழிவு இல்ல, எப்பவுமே இருக்கும். நல்லா கவனிச்சோம், எப்பவுமே இருக்கும். அப்ப இந்த பதி, பசு, பாசம், இந்த 3 பொருள் நிலைத்த பொருள். அந்த இருளுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அது ஒரு சடப்பொருள். அதனால அதுக்கு என்ன இல்லைன்னா சித்து இல்லை. அப்போ இந்த 3மே சத்து பொருள். ஆனா சித்து பொருள் யாருன்னா இந்த உயிர்ல அறிவு இருக்கு, இறைவனுக்கும் அறிவு இருக்கு. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. அப்போ இந்த 3 பொருளும் சத்து பொருள். எது சித்து பொருள்? சித்துனா அறிவு. சித்துனா அறிவு. எது சித்து பொருள்னா இந்த உயிரும் இந்த இறைவனும் சித்து பொருள். அப்போ இது 3 கிட்டையும் சத்து இருக்கு. சித்து யாருக்கிட்டதான் இருக்கு? ஆன்மா கிட்ட இருக்கு, இறைவன் கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? ஆனா இந்த ஆன்மா கிட்ட இல்லாதது ஒண்ணு சிவபெருமான்ட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதுக்கு பேருதான் ஆனந்தம். இந்த ஆன்மா கிட்ட இல்லாத ஒரு ஒண்ணு சிவபெருமான்ட்டு இருக்கு, அதுக்கு பேரு தான் ஆனந்தம். அதனாலதான் அவன் சத்து, சித்து, ஆனந்தம். அவன் மட்டும். நாமெல்லாம் யாரு? சத்து, சித்து தான். சடப்பொருளுக்கு என்ன உண்டு? சடப்பொருளுக்கு வெறும் சத்து மட்டும்தான் உண்டு. இப்ப கவனிங்க, ஆனந்தம் யார்கிட்ட இருக்கு? இறைவன் கிட்டதான் ஆனந்தம் இருக்கு. அவன் தான் சத்து, சித்து, ஆனந்தம். அவனுக்கு பேரு. இப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு நூல் இருக்கு, நல்லா கவனிங்க. நூலு 1 டைமென்ஷன் நூலு. நூல்ல தேன் முக்குறீங்க, தேன் அதுல நிக்குமா? நூல்ல தேன் முக்கிறீங்க, தேன் அதுல நிக்குமா? நூல் வந்து 1 டைமென்ஷன் தான், நீளம் மட்டும்தான் இருக்கு, நிக்காது. நிக்காது இல்ல, நிக்காது. நான் சொல்றேன் நிக்குமான்னு கேட்கிறேன். அதை அள்ள முடியாது. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்லைடு, இந்த மாதிரி ஸ்லைடு வச்சுக்கிறேன். ஸ்லைடுனா அது பரப்பளவு 2 டைமென்ஷனல். இந்த 2 டைமென்ஷன்ல தேன் அள்ளுறோம், நிக்குமான்னு கேட்டா நிக்கும். ஆனா என்ன பண்ணாது? நிறைய இருக்காது, கொஞ்சமே அப்படியே வளைஞ்சு ஓடிடும். அப்போ 2 டைமென்ஷன்ல என்ன இருக்காது? சிங்கிள் டைமென்ஷன்ல நூல்ல ஒண்ணுதான் இருக்கு, முக்கிய எடுத்தா இருக்காது. 2 டைமென்ஷன்ல ஏரியா, அதுல என்ன இருக்கு? அதுல வந்து தேன் தூக்குனா நிக்காது. இதுவே 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷன் என்னது? முப்பரிமாணம். ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்,
ஒரு ஒரு செம்பு எடுக்கணும். அதுக்கு என்ன இருக்கு? நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் இருக்கு, 3மே இருக்கா? அதுல தேனெல்லாம் நிக்குமா? நிக்குமா நிக்காதா? நிக்குங்க ஐயா. நிக்கும். திருச்சிட்டம்பலம். சுவாமி தெரியுதுங்களா? அப்ப 3 பரிமாணமா இருக்கக்கூடிய அடியன் தெரியறேனா சுவாமி? தெரியறேனா? தெரியலையா? நீங்க வீடியோ தெரியல. சரி பரவாயில்ல சாமி, பரவாயில்ல பரவாயில்ல. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சுவாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்க சாமி. ஆடியோ கிளியரா இருக்குங்க. வீடியோ இல்ல. வீடியோ இல்லையா? இவன் வந்து ஆனா என்ன பண்றான்னா, இவன் வந்து நான் வந்து நல்லாவே இருக்க கூடாதுன்னு இவன் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு வந்து திருவாசக சிந்தனை வந்து அவன் வந்து என்னன்னு தெரியல, நான் தகுதி இல்லாதவன் நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. அதனால அவன் வந்து அது கொஞ்சம் ஏதோ என்ன வந்து பெடுக்க கூடாது. எங்களுடைய தவ பயன் குறைவுதாங்க ஐயா, தங்களுடைய தவ பயன் குறைவே கிடையாது. இல்ல பெரிய பெரிய வார்த்தை சுவாமி, அதெல்லாம் இல்ல. சரி நம்ம உள்ள போயிடலாம். இப்போ முப்பரிமாணமுடைய கொள்கலனுடைய, ஏன்னா நான் செஞ்சு காட்டணுன்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இது இல்ல. இதுல முப்பரிமாணமுடைய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இது சிவபெருமான் தான். இந்த முப்பெருமான்னா 3 பொருள்கள் உடையவன் தான். அதனால அந்த பொருளாகிய சிவபெருமான் கிட்ட அவன் வந்து எல்லாத்தையும் தேக்கி வைக்கிற ஆற்றல். அதனாலதான் அவனுடைய இன்பம் அவன்கிட்ட தேங்கி இருக்கு. நாம கிட்ட இன்பம் கொடுத்தாலும் நம்ம கிட்ட என்ன ஆகிடாது, என்ன ஆயிடும்? நமக்கு 2 தானே இருக்கு, சத்து சித்து தான் இருக்கு, 3 இல்ல. அதனால என்ன பண்ணும், நழுவி ஓடிடும். இதுல சத்து பொருள்னு சொல்லக்கூடிய நம்முடைய சரத்துக்கு என்னதான் ஊத்தினாலும் அதுக்கு என்ன தெரியாது, அதுக்கு அதை அனுபவிக்க முடியாது. அப்படிங்கறதுனால ஒவ்வொரு நிகழ்வுலையும் பெருமான் வந்து அப்ப முப்பரிமாணமுடைய, அப்ப பெருமான் கிட்டதான் இன்பம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. சிவபெருமான் கிட்டதான் ஆனந்தம் இருக்கு, இறைவன் கிட்டதான் ஆனந்தம் இருக்கு. அந்த இறைவன் யாரு? அவன் சிவபெருமான் தான், வேற யாரும் கிடையாது. சிவபெருமானை தவிர வேற இறைவர் யாரும் கிடையாதுங்கிற எண்ணத்தை நீங்க உறுதியாக பெறணும்ன்றதுதான் இந்த திருச்சாளருடைய நோக்கமே. இறைவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், இறைவன் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க நமக்கு மிக பெரிதாக சொல்லுகின்ற ஆற்றலுடையது நம்முடைய இந்த திருச்சாளல். ஆகவே இந்த பாடல் நம்ம பாடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திரலின் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாலலேன்னு சொன்னோம். என்ன சொன்னோம், கங்கையை போய் தலையில வச்சிருக்கானே, இவன் போய் எப்படி தலைவன்னு சொல்றீங்க, இவனுக்கு 2 மனைவி இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது, கங்கையை தலையில வச்சிருக்கிறது அவளை மனம் முடித்து மனைவியாக அல்ல, அவள் கோபப்பட்டு வந்து இந்த பூமியவே 2ஆக பிளப்பதற்காக தன்னுடைய கோபத்துல வந்தா, அவளை காப்பதற்காக தன்னுடைய தலையை கொடுத்து அவன் காத்திருக்கான். ஆக கங்கையை அவனுடைய மனைவி என்று சொல்வது அபத்தம், அது கிடையாது. அவன் உலகத்தை காப்பதற்காக கங்கையை தன்னிடம் அடைக்கலமாக புகச் செய்திருக்கின்றான். கங்கையினுடைய ஆணவத்தை அடக்கி அருளி இந்த ஆன்மாக்களுக்கு பலவிதமான செய்திகளை கொடுத்திருக்கின்றான். அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் நாம வந்து இங்க பார்க்கிறோம். நமச்சிவாய ஒரு நிமிஷம். அப்போ இந்த பாட்டுல நம்ம பார்க்கலாமா? அப்ப அடுத்த பாட்டு பார்க்கலாம். கோலாலமாகி
குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம். அந்த பாட்டை பாடலாமா? அடியார்கள் பாடுங்க சுவாமி. எவரேனும் வந்தப்பங்க அடியன் வேற எல்லாம் வந்து பாக்குறேன், ஏதாவது வர முடியும். சிவாயன் அடியன் பாடுறேங்கய்யா. சுவாமி பாடுங்க. ஓலாலமாகி குறிக்கடல் வாயன்றெழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி, அவன் சதுர்தான் என்னேடி. ஆளாலம் உண்டிலனேல் அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர்கண் சாழலோ, வீடுவர்கண் சாழலோ. திருச்சிற்றம்பலம். ஜானகியம்மா பாடுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பாடுங்கம்மா. ஜானகி அம்மா பாடுங்க. கோலாலம் ஆகி குறிகடல் வாழெழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி, அவன் சதுர்தான் என்னேடி. ஆளாலம் உண்டிலனேல் அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாழலோ, வீடுவர் கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை 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 சாமி. கோலாலம் ஆகி குறிகடல் வாய் அன்றெழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி, அவன் சதுர்தான் என்னேடி. ஆனாலும் உண்டிலனேல் அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாழலோ, வீடுவர் கான் சாழலோ. என்ன அழகு, என்ன அழகு. ரொம்ப அற்புதமான இடம். சிவபெருமான எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது அடியன் 3ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கேன்னு நல்லா ஞாபகம். எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா, ஒரு போட்டோகிராபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. போட்டோகிராபிக்னா நடந்த இடம் ஞாபகம் இருக்கும், நேரம் ஞாபகம் இருக்கும், இடம் அந்த நமக்கு முன்னாடி இருந்தது அவ்வளவு தூரத்துக்கு ஞாபகம் வச்சிருப்பேன். 3ஆம் வகுப்புல நடந்தது கூட ஞாபகம் நினைச்சு பார்த்தா என்னால எடுக்க முடியும். அப்படி மாதிரி ஒரு உணர்வு பெருமான் கொடுத்திருக்காரு. அப்போ இறைவனை பல இறை வழிபாடு இருந்தாலும் சிவ வழிபாட்டுல ரொம்ப மனசு ஈர்ப்பு. ஏன் சிவத்தை வழிபாடு செய்யணும்னு நானே கேட்கிறப்போ ஒரு செய்தி என்னன்னா, இந்த சிவத்தை வழிபாடு செய்வதற்கு முக்கியமான காரணம், இந்த சுவாமி தேவர்களையும் அசுரர்களையும் சமமா நினைச்சாரே. இந்த சாமிக்கு தேவர்கள் வேற அசுரர்கள் வேறன்னு இல்ல, நல்லவங்க தீயவங்கன்ற பாகுபாடு இல்லாம ஒரு சாமி நினைக்குதுன்னா அவன் தானே ஒரு கடவுளா இருக்க முடியும்னு என்னமோ தெரியல. அப்படி ஒரு உத்வேகம், அது நல்லதா கரெக்டான்னு கூட தெரியல, அப்படிதான் எடுத்தது. அப்போ இந்த பெருமான் கழுத்திலே நீலகண்டனாக காட்சி தருகின்றான். அதுதான் கேட்கிறான். இவன் கோலாலமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த. கோலாலம்னா மிகவும் உயர்ந்தன்னு அர்த்தம். எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, கோலாகலமா நடந்ததுன்னு சொல்றோம். அப்படித்தானே? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கோலாகலமா நடந்ததுன்னு சொல்லுவோம். காரணம் என்ன? கோலாலம் அப்படின்னா மிகவும் உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ கோலாலமாகி குறை கடல்வாய். அன்று என்ன ஆச்சு? தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணாங்க? பார்க்கடலை போய் கடைகிறப்போ அப்படியே அந்த கடல் பொங்கி மேல எழுந்து அந்த குறை கடல்வாய் அப்படி அங்க வர்றப்போ அங்க என்ன ஆச்சு? அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. இப்போ நீங்க ஒரு தலைவன் சொல்றீங்கல்ல, அப்ப தலைவன் எப்படி இருக்கணும்? புத்திசாலியா இருக்கணும் இல்ல? ஒரு தலைவன் தான். ஏன்னா புத்திசாலி இருக்கிறவன் தான் என்ன பண்ண முடியும்? தன்னுடைய பிரஜைகளை காக்க முடியும்ல. தலைவனுக்கு புத்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு தலைவன் நீங்க சொல்றீங்க, உங்க தலைவனுக்கு புத்தி இல்லைன்னா அந்த கூட்டம் என்ன ஆகும்? இப்போ ஒரு தலைவன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தலைவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னா அந்த கூட்டம் என்ன ஆகும்? செதறிடும் இல்லையா? கூட்டம் செதறிடும். அந்த கூட்டத்தை அவனால காப்பாற்ற முடியாது, அவனால எதுவும் பண்ண முடியாது. அப்ப அவன் எப்படி இருக்கணும்னா புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலியா இருந்து என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவானா? புத்திசாலி. என்ன சொல்லுவானா, நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய இது 50 ஆண்டு காலம், 50 வருஷ காலம் சோழர்களுடைய ஆட்சி இருந்தது நம்மளுடைய. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக எது கட்டப்பட்டதுன்னா நம்மளுடைய அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது. நினைச்சு பாருங்க, அப்ப பக்கத்துல யாரும் சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்களா?
ஒருத்தர் நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் ரொம்ப சூப்பரா இருக்கான், நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம அவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க ஐயா. போட்டி பொறாம வருங்க ஐயா, அவனை மாதிரி ஆகணும். ஆமா, நினைப்போம் இல்லையா? நல்லா நல்லா இருக்கிறவன என்ன பண்ணுவோம்? நாம அவங்கள ஒரே ஒரு சொன்னாங்க, நல்லா இருக்கிறவங்கள நாம அழிக்கணும்னு நினைப்போம். அது போல தஞ்சை ராஜராஜ சோழனும் நல்லா ஆட்சி பண்ணா எல்லாரும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்ன இடம், அப்படி ஆட்சி பண்றப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு? அப்போ அடிக்கடி சண்டை வரும். அப்பயும் சண்டை வரும். என்ன பண்ணுவானா நம்மளுடைய நம்மளுடைய ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவானா, சண்டை வேணும்னா உனக்கு சண்டை தானே வேணும், என்னைய வென்றுட்டா நீ சண்டையில ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். அதனால என்ன பண்ணு, என்ன வெல்லுறதுக்கு சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமர்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தைக்கு ஒத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஒத்தைக்கு ஒத்தையா நின்று என்ன பண்ணுவான், வந்தவங்கள வென்றுவான். வந்தவங்க வென்றுட்டா என்ன தேவையில்லை, பெரிய பெரிய போர் தேவையில்லை, படைகள் தேவையில்லை. போர்னா என்ன இருக்கும், நிறைய செலவாகும், உயிர்ச்சேதம் நிறைய வரும். அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டுடைய விஷயத்தை காப்பாற்ற. அதனால புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவானா, யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் கூட நீங்க இதுக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அவங்க கூப்பிடுவோம். அப்படியா நம்ம ராஜராஜ சோழன் அவர்களை கூப்பிடுவோம். அப்படியா அப்படி கூப்பிடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் தன்னுடைய தந்திரத்தால, தன்னுடைய அந்த புத்திசாலித்தனத்தினால அந்த மக்கள் எல்லாத்தையும் அவன் காப்பாத்திடுவான். அப்படி இருக்கிறப்போ நான் என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணிருக்கணும்னா புத்திசாலித்தனமா இருக்கணுமே. அப்போ அங்க வந்த அந்த 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 கடல்ல மத்த எந்த பொருளையும் அவன் எடுத்துக்கல. அந்த கடல்ல அமிர்தத்தை மட்டும் அமிர்தத்தை எடுக்காம அங்க விஷத்தை சாப்பிடானே, அவன் சதுர் எண்ணேடி. அவன் சதுர்ன என்ன, அவனுடைய அந்த சதுர்ன என்னன்னா கெட்டிக்காரத்தனம் அர்த்தம். சதுர்னது கெட்டிக்காரத்தனம். உங்க தலைவனை நான் கெட்டிக்காரன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒரு கடல்ல அமுதத்தை போய் அவன் குடிச்சுட்டானே, அப்ப அவன் என்ன இல்ல, அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அப்ப புத்தி இல்லாதவன் பின்னாடி நீங்க ஏன் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பௌத்தர்கள் கேட்கிறாங்க. அதுதான் கோலாலமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் நஞ்சுங்கய்யா. அமிர்தம் சொல்றா? ஆமாங்கய்யா. மன்னிக்கணும். ஆக அந்த நஞ்சினை அவன் உண்டுட்டானே, அவனுடைய சதுரம், அவனுடைய அந்த கெட்டிக்காரத்தனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது இவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரே நிமிஷம், லேப்டாப் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு சாமி. சரி, இப்போ அப்படி இருக்கிறப்போ அவனுடைய சதுரம், அவன் என்ன பெரிய கெட்டிக்காரத்தனமா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, இப்ப எதுக்காக போய் எல்லாரும் பார்க்கடல்ல போய் கடைச்சாங்க, எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுது, நாம் எல்லாரும் வந்தது எங்க, வந்தவங்க எல்லாம் யாரு? தேவர்களும் அசுரர்களும் ஒரு தாய் வயிற்றுலதான் பிறந்திருக்காங்க. ஏன்னா இவங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தாய் தந்தை ரிஷி, தாய் அவர் அசுர குலத்துல பிறந்த பெண். அதனால ஒரு தாய் வயிற்றுல வந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வளர்ந்தாலும் பலசாலியா இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல மூர்க்க குணமும் இருக்கு, இவங்களுக்கு சாத்விக குணம் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து நிலைத்த பொருளா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிலைத்த பொருளா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நிலைத்த இன்பம் வேணும். என்ன பண்ணணும்? நிலைத்த இன்பம் வேணும்னா என்ன பண்ணணும்? கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற சிவபெருமானுடைய திருவடியை பற்றணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, நிலைத்த பொருள் வேணும்னா, இப்போ இந்த பெரிய பாற்கடல்ல ஒரு சாதாரண பாலை கடைஞ்சா என்ன வரும்? பால் கடைஞ்சா நெய் வரும். அந்த நெய் என்ன பண்ணும்? நெய் கெட்டு போகாது. அந்த நெய் வெண்ணெய் வருங்கய்யா. வெண்ணெய் காய்ச்சினா நெய் வருங்க ஐயா. வெண்ணெய் காய்ச்சினோடனே நெய் வரும். அப்ப அந்த வெண்ணெயை எடுத்து நம்ம காய்ச்சி அதை நெய்யா மாற்றி சாப்பிடும் போது நெய் என்னைக்குமே கெட்டு போகாது. அது போல நாம சாப்பிட்டா நாமளும் அந்த நெய் தேகத்தை அடைய முடியும். அப்படின்றனால நம்ம நெய் தினமும் சேர்த்துக்கிறோம். அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, சாதாரண பாலுக்கு அப்படின்னா கடலை கடைஞ்சா யாருக்குமே கிடைக்க முடியாத அந்த வெண்ணெய் போன்ற ஒரு திரண்ட பொருள் வரும். அதை உண்டா என்ன பண்ண முடியாது, நமக்கு இறப்பு கிடையாது, நாம இறப்பு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய தேவர்களும் அசுரர்களும். அதனால என்ன பண்ணாங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது என்ன, நாம இப்போ இறைவனுடைய திருவடியில இந்த
கலக்காம இந்த அமிர்தம் குடிச்சாலும் நமக்கு ஆபத்துன்னு யாருக்கு தெரியாது? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் போய் கடைஞ்சாங்க. அப்படி கடையும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க இருந்து என்ன ஆச்சு? விஷம் முதல்ல வந்தது. கடல்ல எப்பயுமே நீங்க மோர் கடைஞ்சீங்கன்னா முதல்ல என்ன வரும்? நீங்க வந்து வெண்ணெய் வராது, அப்படியே அழுக்குதான் திரண்டு வரும். நீங்க இன்னும் மோர் கடைஞ்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மோர் கடைஞ்சீங்கன்னா முதல்ல அழுக்குதான் வரும். அந்த அழுக்க களைஞ்சு வெளியில ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அடுத்து 2வது கடையிறப்பதான் என்ன வரும்? வெண்ணெய் வரும். அப்ப அந்த அழுக்கு வர்றது போல இங்க முதல்ல வந்து ஒரு விஷம் வந்தது. அதே சமயத்துல வாசுகி பாம்பனுடைய கழுத்துல இருந்தும் விஷம் வந்துச்சு. ஆலம் 2 ஆலம் சேர்ந்துருச்சு. ஒரு விஷத்துக்கே தாங்க முடியாது. ஆலம் ஆலங்கிறது 2 ஆலம் சேர்ந்தனா அதுக்கு பேரு ஆலாலம்னு பேரு. அதனால அந்த ஆலாலம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த ஆளாளம் வந்த உடனே அந்த ஆளாளம் என்ன ஆயிடுச்சு? அது அப்படியே வந்து யாரெல்லாம் கடையிறாங்களோ அவங்களை அப்படியே அந்த வளைஞ்சு வந்து அவர்கள் அப்படியே மேல பற்றது பயங்கர வெண்மை வாய்ந்ததா இருக்கு. மேல பட்டா பொசுங்கி அப்படியே இறந்துரும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இறக்கக்கூடாதுன்னு நாம இப்படி பார்க்கடல் கடைஞ்சா என்ன வருது? இறப்புக்கு காரணமாக விஷம் வருது. இது தெரியல அவர்களுக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இறைவனுடைய திருவடி பற்றாம நீங்க பார்க்கடலையே கடைஞ்சாலும் உங்களுக்கு துன்பம் தான் வரும். புரியுதுங்களா? இறைவனுடைய திருவடியை பற்றாம நீங்க பார்க்கடலை கடைஞ்சு நீங்க அதுல இருந்து ஒரு அமிர்தம் எடுத்துக்கலாம்னு நினைச்சாலும் துன்பம் தான் வரும். இல்ல அதுக்கப்புறம் இன்பம் வந்துச்சு, அமிர்தம் சாப்பிட்டோன்னு இன்பம் வந்துச்சு நீங்க கேட்கலாம். இல்ல இறைவனை திருவடியை பார்க்காம அதுக்கப்புறம் கடைஞ்சு இன்பம் வந்து அமிர்தம் சாப்பிட்டாங்கல்ல, நல்லா கவனிங்க. அமிர்தம் சாப்பிட்டாங்கல்ல, அமிர்தம் சாப்பிட்டது எதுக்காக அப்படின்னா, நல்லா கவனிங்க. அமிர்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு என்ன வரல? இறப்பு வரல. யாருக்கு? அமரர்களுக்கு இறப்பு வரல. அவர்களுக்கு அந்த இறப்பு நீட்டிக்கப்பட்டது. அவங்க எல்லாம் இறந்துதான் போனாங்க, இந்திரர்கள் எல்லாம் இறந்துதான் போனாங்க எல்லாம். ஆனா இறப்பு காலம் அது நீட்டிக்கப்பட்டது. என்ன ஆச்சு? இவங்க எல்லாரும் ஏன் அமிர்தம் குடிச்சோன்னு எப்ப நினைச்சாங்க? சூரபதுமன் கிட்ட மாட்டி அவன் மிதிக்கிறப்போ, அவன் வீட்டு வாசல்ல போயிட்டு பிரம்மன் பஞ்சாங்கம் படிக்கிறப்போ நினைச்சான், பேசாம நம்ம அமிர்தம் குடிக்காம இருந்திருக்கலாமோ, இல்லாட்டினா இந்த பாலா போனவனுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட கேவலமான வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணிருந்திருக்கலாம்? அமிர்தம் குடிக்காம போயிருந்திருக்கலாமோ, அப்பவே இறந்திருப்போமே, இவன் கையில மாட்டிக்கிட்டு இப்படி சீரழிகிறோமேன்னு நினைச்சு அத்தனை தேவர்களுக்கும் சரியான தண்டனை. ரொம்ப மனசு அவர்கள் நினைச்சு எங்கேயாவது மலையில இருந்து குதிச்சா கூட என்ன ஆகாது? அவருடைய உயிர் போகாது. என்ன காரணம்? அமிர்தம் குடிச்சிருக்காங்க ஐயா. அப்போ நினைச்சு பாருங்க, இறைவனுடைய திருவடி பற்றாமல் நீங்க அமிர்தமே குடிச்சாலும் அது உங்களுக்கு என்னதான் வந்து கொடுக்கும்? துன்பத்தை தான் கொடுக்குங்க ஐயா. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இறைவன் திருவடியை பற்றாம மிக மிக வீர தீர செயல்களாக இருந்த அத்தனை செயல்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை குடிச்சாலும் அது துன்பத்தை மட்டுமே கொடுக்கும். இறைவன் திருவடி ஒன்றுதான் இன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் பார்க்கடல்ல கடைஞ்சு அங்க அமிர்தத்தையும் அந்த விஷத்தையும் பங்கிட்டு கொண்டிருக்காங்க. யாரு? தேவர்களும் அசுரர்களும். அந்த காலத்துக்கு பேரு பிரதோஷ காலம்னு பேரு. அந்த காலத்துக்கு பேரு பிரதோஷ காலம்னு பேரு. ஆனா நாம காலையில எந்திரிச்சு நம்ம அந்த வைகரை காலத்துக்கு பேரு பிரத்யுஷா காலம்னு பேரு. இந்த பிரத்யுஷா காலம் அப்படிங்கிறது குழந்தைவேல் ஐயா நீங்க ஸ்டாப் பண்ணலாம் நினைக்கிறேன், நீங்க பிரசன்ட் பண்றீங்க நினைக்கிறேன். குழந்தைவேல் ஐயா சுவாமி கைப்பற்றுச்சு. வேற ஒண்ணு ஸ்டாப் பிரசன்டிங் கொடுத்துருங்க சுவாமி. ஆக முக்கியமான செய்தி, நம்மளுடைய நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, அந்த மாதிரி இறைவனுடைய செஞ்சா அது துன்பமா தான் முடியும். ஆமா, அமிர்தத்தையே குடித்தாலும் துன்பம் வரும்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிச்சா. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க என்ன பெரிய அப்பா டக்கர் வேலை பாருங்க, நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் வேலை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழ்ல இருந்தாலும், எவ்வளவு கோடி கணக்குல சொத்து சேர்த்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த கல்விக்கு அதிபதியா இருந்தாலும், இறைவன் திருவடி, அதுவும் சிவபெருமானுடைய திருவடி பற்றலைன்னா உங்களுக்கு துன்பம் ஒன்றுதான் நிச்சயம்ன்றதுதான் இந்த பார்க்கடல் நமக்கு காட்டுது. இந்த பார்க்கடல் கடைந்த அந்த காரியம் நமக்கு காட்டுறது என்ன? ஆனா அவன் கேட்ட கேள்வி, உங்களுடைய சிவபெருமான் நஞ்ச போய் குடிச்சு
பண்ணிருக்கானே, அப்ப அவன்கிட்ட என்ன இல்லை, கெட்டிக்காரத்தனம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஆளாளமும் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர்கான் சாலடும். என்ன பண்ணிருந்திருப்பாங்க, அன்னைக்கு சிவபெருமான் மட்டும் சரியா ஆளாளம் என்ற அந்த விஷயத்த சாப்பிடல அப்படின்னா அந்த ஆளாள விஷமானது எல்லார் மேலேயும் ஏறி இருந்திருக்கும். தேவர்கள் அனைவரும் என்ன ஆயிருப்பாங்க, தேவர்கள் அனைவரும் வீடு பேர் அவர்களால் இறந்து போயிருப்பாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக இவன் விஷத்தை அருந்தினான். ஆனா இவனுக்கு என்ன ஆகல, விஷத்தினுடைய தன்மை ஒன்னும் ஆகல. ஏன் ஒண்ணும் ஆகல? ஏன் சிவபெருமானுக்கு அந்த விஷத்தினுடைய தன்மை அவனுக்கு ஏன் ஏறல? கண்டத்திலேயே நின்னுடுதுங்க ஐயா. உள்ளுக்குள்ள போயிருந்தா ஒருவேளை வயிற்றுக்குள்ள போயிருந்தா அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோ? சிவபெருமானுக்கு வயிற்றுக்குள்ள போயிருந்தா அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோ? ஆகாதுங்க ஐயா. ஐயா அவருக்கு இன்பத்து மேல ஆசை கிடையாதுங்கய்யா, துன்பம் இல்லை. அருளையே உடம்பாய் கொண்டவர், நம்மள மாதிரி மனித உடல்ல விஷம் அவருக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லைங்க ஐயா, அதனால விஷம் போனாலும் அவருக்கு ஒண்ணும் பண்ணாதுங்க. அப்படியா? ஐயா 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 அவருக்கு இன்பம் துன்பம் எதுவும் கிடையாதுங்க ஐயா, அதனால அவருக்கு துன்பம் வரல. ஏன் வரல? ஏன் இன்ப துன்பம் அவருக்கு எதுவும் கிடையாது? அதான் முக்கியமான கேள்வி. ஏன் இன்ப துன்பம் அவனுக்கு கிடையாது தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன் இன்ப துன்பம் அவனுக்கு கிடையாது? ஏன்னா அவனுக்கு எந்த பொருள் மேலையும் பற்று இல்லை. ஏதாவது ஒரு பொருள்ல பற்று இருந்தா அந்த பொருளுடைய இன்பம் துன்பம் நமக்கு வரும். யாதனின் நீங்கியான அந்த பாடல் யாராவது கரெக்டா சொல்லுங்களேன். அந்த பாடல், அந்த திருக்குறள் யாராவது கரெக்டா சொல்லுங்களேன். எனக்கு அடிக்கடி இந்த பாட்டு ஞாபகம் வருது. யாதனின் யாதனின் நீங்கினான் ஆதலின் நோதலில் அன்று. யார் யார் எந்த பொருள் விட்டு நீங்கிறாங்களோ அந்த பொருளுடைய துன்பம் அவங்களுக்கு வராதுன்னு அர்த்தம். நாம எந்த பொருள் எல்லாம் விட்டு நீங்குகின்றோமோ அந்த பொருளினுடைய துன்பம் நமக்கு வராது. அப்போ இவனுக்கு எந்த பொருள் மேல எந்த பொருள்ல நீங்கிட்டா இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவன் எல்லா அந்த அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருள்கிட்டையும் இவன் என்ன கிடையாது, எந்த பொருள்கிட்டையும் இவனுக்கு என்ன கிடையாது, பற்று கிடையாது, நாட்டம் கிடையாது. அதனால எந்த பொருள்னாலே அவனுக்கு என்ன வராது, துன்பம் இவனோட டாக்டிஸ் புரிஞ்சுக்கிச்சா? யாரோட டாக்டிஸ்? சிவபெருமானோட டாக்டிஸ் புரிஞ்சுக்கிச்சா? என்ன புரிஞ்சுக்கிச்சு? அவனுக்கு இன்ப துன்பம் வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவன் எந்த பொருளினுடைய பற்று இல்லாம இருக்க. அப்போ பற்று இல்லாம நாம இருந்தா என்ன ஆக முடியும்? நமக்கும் எந்த பொருள் நீ என்ன பண்ணாலும் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, எந்த பொருள்னாலையும் துன்பம் ஏற்படாது. ஆனா ஒரே ஒரு டிராபேக் இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த ஆன்மாவுக்கு ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக்? இந்த ஆன்மா எதையோ பற்றித்தான் நிக்கணும், எதையாவது பற்றிதான் நிக்கணும். இதுதான் இந்த ஆன்மாவுடைய நியதி. இது கையை வீசிட்டு நிக்காது, எதையோ ஒண்ணு பிடிச்சிட்டு தான் நிக்கும், ஏதோ ஒரு கொப்பை பிடிச்சிட்டு தான் நிக்கும். ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, இருள் என்ற சடத்தை பற்றி இருக்கு, அது கையை அப்படியே உருவி எடுத்து என்ன பண்ணும், சிவம் என்ற திருவடியை பற்றுனா இந்த ஆன்மாவுக்கு என்ன வராது? பற்றுக பற்றற்றான் தாளினை அப்பற்று விடற்க, அப்பற்று பற்று விடற்க. அப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த ஆன்மா தாளை பிடிக்கணும். எந்த தாளை பிடிக்கணும்? பற்றற்றானுடைய தாளை பிடிக்கணும். இந்த பற்றற்றான்றது ரெண்டு பேரு யார்? நான் நல்லா கவனிங்க. இந்த பற்றற்றான் சிவபெருமான் தாளை பிடிக்கிறதுனா ஈஸியா சொல்லிட்டீங்க. என்னை கேட்கலாம், என்னங்க சரி நீங்க உபாயம் சொல்லிட்டீங்க, இந்த ஆன்மா வந்து எதையோ பிடிச்சுதான் இருக்கும்ன்றீங்க. அப்படி பிடிச்சா அது வந்து ஒண்ணு இருளை பற்றிருக்கும், இல்லாட்டி இறைவனுடைய திருவடியை பற்றணும். அப்ப யார் அது? பற்றுக பற்றற்றான் தாளினைன்றார். இந்த பற்றற்றான் தாளினை அப்படின்னா நல்லா கவனிக்கணும், சிவபெருமானுக்கு பொருந்தும் அந்த வார்த்தை. அது போல சிவனடியார்களுக்கும் அது பொருந்தும். சிவனடியார்களும் எப்படித்தான் இருப்பாங்க? பற்றற்றானாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலக ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதோர் பாகார் மலர்த்தால் மறப்பிறார், போது காதல் உரைப்பின் நெறி நின்றார் என்று சொல்வது போல எந்த பற்றும் இல்லாதவர்கள் சிவனடியார்கள். சிவனோட தாளை பற்றுங்க கஷ்டம், அவனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் தாளை ஏற்கனவே பற்றினார்கள் இல்லையா,
அதனால அவன் பற்றற்றானுக்கனால சிவனடியார்களுக்கும் பற்று கிடையாது. அதனால சிவனடியார்கள் திருவடியை பற்றுனா என்ன கிடையாது, இன்ப துன்பங்கள் கிடையாது. ஐயோ இன்பம் இல்லாம போயிடுமா சாமி நீங்க கேட்கலாம்ல. ஏன் சாமி இன்பம் என்ன இப்படி காட்டிக்காது, துன்பம் இல்லைன்னு சொன்னா சந்தோஷம், இதுலடா கூத்தா இருக்கு, இன்பமும் இல்லாம போயிருமா, கஷ்டம் தானே. அதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். நல்லா கவனிங்க, இன்பம் இருக்காது ஆனா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆனந்தத்தினுடைய அதிபதி யாரு, ஆனந்தத்தினுடைய அதிபதி சிவபெருமான் தான். இப்பதான் பார்த்தோம் சச்சிதானந்தம்னு அவனுக்கு பார்த்தோம். ஏன்னா சத்து சித்து ஆனந்தத்தை குத்தகைக்கு வச்சிருக்கிறவனு சிவபெருமான் தான். அதனால அவனை பற்றுனா இன்பம் கிடைக்காது. ஏன்னா இன்பத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு, ஆனா ஆனந்தத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அது என்னங்க இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்னது டிஃபரன்ஸ்னா, ரெண்டுமே நல்ல ஃபீலிங் தான், அப்படியே பரவசத்தை உருவாக்கும். ஆனா இன்பம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இருந்து திரும்ப என்ன பண்ணிடும், அது தான் வேலையை காமிச்சிரும், துன்பத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஆனா ஆனந்தம் என்பது அப்படியே நிலைநிறுத்தி நம்மள வந்து ஒரு அந்த இன்ப உணர்வையே, நல்லா கவனிங்க, இன்ப உணர்வே இடையறாம இருந்தா அது பேர் ஆனந்தம். இன்பம் நீண்டு இன்பத்துக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்னது, ஆனந்தம். அப்போ அந்த ஆனந்தத்தை பெருமாள், அதனால பெருமானை பற்ற என்ன கிடைக்காது, இன்பமும் துன்பமும் வராது. ஐயோ துன்பம் வராது நல்லதுங்க, இன்பம் வராம போயிடுச்சுன்னா என்னங்க பண்றது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அன்பிரேக்கபிள் இன்பம் கிடைக்கும், இடைவிடாத இன்பம் கிடைக்கும். அதுக்கு பேரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தருபவன் சிவபெருமான். சரி, அவன் குடிச்சானே, அவனுக்கு ஏன் ஒண்ணும் ஆகலைன்னா அவன் அந்த விஷத்தை அமிர்தத்து மேல அவனுக்கு பற்று இல்லை, அதனால வந்த விஷத்தினாலேயும் அவனுக்கு பற்று இல்லை. அதனால பற்று இல்லாம நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. இதுதான் சிவபெருமான் காட்டும். ரஞ்சிதாமணி அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி, ஏன் சிவபெருமானுக்கு ஒண்ணும் பண்ணல அப்படின்னா, சிவபெருமானுக்கு அவன் கண்டத்துல நிறுத்திக்கிட்டான் அப்படின்னாங்க. அப்போ அடியார்கள், பல அடியார்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க, கண்டத்துல நிறுத்திட்டான். சரி ஒருவேளை வயிற்றுக்குள்ள போயிருந்ததுன்னா அது அவனுக்கு ஒரு பண்ணிருக்கான். அப்படி இல்லை, கண்டத்துல நிறுத்ததுக்கான காரணம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும். கண்டத்துல நிறுத்தனோட என்ன ஆயிடுச்சு, கண்டம் கருத்துருச்சு. நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி, வாய்ப்பு இருந்தா எல்லாரும் ஆன் பண்ணுங்க. முக்கியமான செய்தி, சிவபெருமானுடைய கழுத்துல கண்டம் வந்து கருத்துறவன என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும், ஏன்பா உங்க சிவபெருமானுக்கு தான் ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, அவன் தான் எல்லா பொருளையும் நீங்கி இருக்கிறனால விஷம் ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னீங்களே, பாவம் கழுத்துல படுற கழுத்து கருத்துருச்சு, அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு அஃபெக்ட் பண்ணிருக்குல்ல, சிவபெருமான அஃபெக்ட் பண்ணிருக்குல்ல, அப்ப அவனுக்கு என்ன இருக்கு, அந்த பொருள் பற்று இருக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் வாதாடுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, கண்டத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு அன்னை பராசக்தி அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டா, அவன் கழுத்தை பிடிச்சு அழுத்திட்டா, அதனால அது போல. எப்படின்னு பாருங்க, அப்படி ஒரு சிலையை வடிச்சிருக்காங்க. அவ போய் கழுத்தை பிடிச்சு அமுக்கிட்டாலாம், அதனால அதுக்கப்புறம் போலையா. அந்த அம்மா கையெடுத்து உள்ள போயிருந்துருக்குமா. அப்ப சிவபெருமானுடைய சிறப்பு என்ன தெரியாமங்க, ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணாதான் அவன் நிக்க முடியும்னா, அப்ப அவன் எப்படி என்ன காப்பாத்துவா, யாரோ சப்போர்ட் மூலமா தானே இருக்கான். இது அது இல்ல, நல்லா கவனிங்க, அவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் நினைச்சான்ல, அதனாலதான் கண்டத்தில் நிறுத்தினான். கவனிங்க, என்ன கவனிக்க ஒரு நிமிஷம். அவன் உயிர்களுக்கு அருள் செலுத்தணும்னு நினைச்சான் இல்லையா, அதனாலதான் அவன் கண்டத்துல நிறுத்தினான். ஏன் அப்படி, அந்த அருளுக்கு இன்னொரு பேர் என்ன, அந்த அருளுக்கு இன்னொரு பேர் என்ன, அன்னை பராசக்தி. அருளுக்கு இன்னொரு பேர் பராசக்தி. அவன் அருள் வச்சனால அங்க நின்னுது, அதனால என்ன பண்ணி காமிக்கிறாங்க, அன்னை பராசக்தி கழுத்துல கைய வச்சு நிறுத்தினான்னு காட்டுறாங்க. ஆனா அது இல்ல, அவன் இந்த உயிர்களுக்கு அருள் என்ன பண்ணணும்னு நினைச்சான்னா, கவனிங்க எல்லாரும், முக்கியமான செய்தி, ஏற்கனவே சொல்லியிருக்கவங்க எல்லாருக்கும், இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். நாம எல்லாரும் ஒரு வீட்டுல உட்காந்துருக்கோம், திடீர்னு வந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, பாம்பு எங்கேயோ போயிடுச்சு, பாம்பு எங்கேயோ சொருகிக்குச்சு, ஏதோ ஒரு மூளை முடுக்குல மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுவான், பாம்பு பிடிக்கிறவனை கூப்பிடுவான், எப்பா வந்து பிடிச்சிட்டு போப்பான்னு. சரின்னு சொல்லிட்டு பாம்பு பிடிக்கிறவங்க உள்ள வரான், எல்லா இடத்தையும் பார்க்க. அது வரைக்கும் நம்ம வீட்டுல நம்ம கால் தரையில வைப்போமா, வீடு
தரை நல்லா கிளீனா இருக்கு, தரை நல்லா கிளீனா இருக்கு, தரை நல்லா கிளீனா இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு பாம்பு எங்க இல்ல நல்லாவே தெரியுது. இருந்தாலும் கால் வைக்க முடியுமா நம்மளால? அந்த வீட்டுல சகசமா நடக்க முடியுமா நம்மளால? சகசமா நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஏன்? பாம்பு வந்துருமோன்னு பயத்திலேயே நாம இருக்கணும் இல்ல. அப்ப வந்தவன் என்ன பண்ணா, பாம்பை புடிச்சிட்டு கவருக்குள்ள போட்டான். கவருக்குள்ள போட்டு எடுத்துட்டு போறான். அவன்கிட்ட அண்ணா கேட்கிறான், தம்பி பாம்பு பிடிச்சிட்டியான்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்? பிடிச்சிட்டேன்றான். போயிட்டான். ஆனா திரும்ப வீட்டுக்குள்ள திடீர்னு கிஸ்ன்னு சத்தம் கேக்குது. என்ன நினைப்போம்? படுபாவி, பாம்பு பிடிச்சானோ பிடிக்கலையோ, வெறும் பையதான் தூக்கிட்டு போயிருக்கான் போல. அதுக்குள்ள பாம்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஏமாத்தி நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டானே. இன்னும் பாம்பு இந்த வீட்டுலதான் இருக்குன்னு நினைச்சு அந்த வீட்டுல உங்களால வாழ முடியுமா? முடியாது. அதனால பாம்பு பிடிச்சான்ல, கவனிங்க, பாம்பு பிடிச்சான்ல அந்த பாம்பாட்டி, அவன் என்ன பண்ணா, பாம்பை எடுத்து தான் தோல்ல போட்டு காமிக்கிறான். இங்க பாருங்க, பாம்பை நான் பிடிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க, இனிமே இந்த வீட்டுல நீங்க எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு அவன் கழுத்துல பாம்பை போட்டு காமிச்சிட்டு போன உடனே நமக்கு என்ன தோணுது? கிஸ்ன்னு சத்தம் கேட்டாலும் ஏதோ டேப்பை திறந்திருக்கான் அதனாலதான் சத்தம் கேட்குதுன்னு சந்தோஷமா இருப்போமே தவிர எந்த சத்தத்துக்கும் பயப்பட மாட்டோம். அது போல இந்த உயிர்கள், இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன நினைச்சிருவாங்களா, இவன் கண்டம் குடிச்சானே, விஷம் குடிச்சானே, விஷம் திரும்ப நம்மளை தாக்கிருமோ, எப்படி இந்த பாம்பு திரும்ப கிளம்பிடுவோம்னு நினைப்போம்ல, அது மாதிரி இந்த விஷம் நம்மளை திரும்ப தாக்கிருமோன்னு அவங்க நினைச்சு பயந்து வாழ்க்கையை அவங்க வாழ வேணாம். உங்களுக்காக அந்த விஷத்தை நீங்க பாக்குற மாதிரி என் தொண்டையில வச்சுக்கிறேன். நீங்க பாக்குற மாதிரி தொண்டையில வச்சாலும் பத்தாது, தொண்டைய கருப்பாவும் மாத்துறேன். விஷம் இருக்கிற இடம் கருப்பாவும் மாத்தி உங்கள்கிட்ட காமிச்சேன்னா அடிக்கடி என்ன பண்ணுவோம்? அந்த பக்கம் கிராஸ் பண்றப்பெல்லாம் நல்ல வேலை, விஷம் எங்க இருக்கு, எங்க வச்சிருக்கான்? அவனோட தொண்டையில வச்சிருக்கான். அதனால அது நம்ம என்ன பண்ணாது, திரும்ப நம்மளை துரத்தாது, திரும்ப நம்மளை அதனால பாதிப்பு இருக்காதுன்னு இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்கு, நிம்மதியா வாழ்றதுக்கு பவளமேனியா இருக்கின்ற பெருமானுடைய தன்னுடைய மேனியவே கருத்து காட்டானா. அவன் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஒண்ணும் இல்லை, இனிமே எனக்கு என்னது, அந்த விஷத்தினால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஆன்மாக்கள் நினைக்கணும்ன்றதுக்காக அவன் தன் கண்டத்தை கருத்து காட்சி தர்றான். அந்த கண்டம் கருத்த முகம் இருக்குல்ல, நல்லா கவனிங்க, அந்த கண்டம் கருத்த முகம் இருக்குல்ல, அதுதான் அதோ முகம். இறைவனுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜோதம் என்று சொல்லுகின்ற 4 முகங்களும் ஈசான முகம், மேல் நோக்கிய முகம் அப்படி இருக்கும். ஆனா அதோ முகம் என்பது கீழே இருக்கும், யாருக்கும் தெரியாது. அந்த முகத்துலதான் பெருமான் என்ன பண்ணா, தன்னுடைய 5 முகத்துல கண்டம் கருத்து இருக்காது. நல்லா கவனிங்க, 5 முகத்துலயும் சாமியோட 5 கழுத்துல என்ன இருக்காது, கண்டம் கருத்து இருக்காது. அவனுடைய அதோ முகத்துலதான் கண்டம் கருத்து இருக்கும். ஏன்னா அதோ முகம் கீழிறங்கிய முகம். பெருமான் மேல இருக்க, மத்த முகங்களும் மேல இருக்கு, கீழே குனிறதுக்கு லேட் ஆனாலும் ஆயிடும்னு சொல்லி ஏற்கனவே குனிஞ்ச முகத்திலேயே அருள் செய்திருக்கான். அதனால அதோ முகம் மட்டும் கருத்து காட்சி தரும். இப்ப சொல்லுங்க, அவன் மட்டும் அன்னைக்கு கண்டம் கருக்காமல் தன்னுடைய அந்த ஆளாள விஷத்தை உண்ணாம இருந்திருந்தான்னா அங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அன்று வீடு பேரு அடைந்திருப்பார்கள், அவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்னைக்கோ சாக போறாங்க. அதனால விளைவுகளால அவங்க சாக வேணான்றனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆளாளத்தை எடுத்து நம்முடைய சுந்தர பெருமான் என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணார், சுந்தரரை போய் சொல்றாரு, சுந்தரா போய் அந்த ஆளாளத்தை எடுத்துட்டு வாழ்ந்தார். சுந்தரர் என்ன பண்ணாரு, சுந்தரர் போயிட்டு அந்த ஆளாளத்தை அப்படியே நாவல் பழம் மாதிரி திரட்டி எடுத்துட்டு சாமி கிட்ட கொடுக்குறாரு. சாமி கிட்ட கொடுத்த உடனே சாமி என்ன பண்றாரு, வாயில போட்டாரு. போட்ட உடனே என்னாச்சு, அது அப்படி தொண்டையில கருத்துருச்சு. அப்ப கேக்குறாரு, சுந்தரா கையை காட்டு, நீயும் ஆளாளத்தை தொட்டையும் கை கருப்பாயிடுச்சான்னு கேக்குறாரு. ஆளாளத்தை தொட்டையில, நீ ஆளாளத்தை கையில தொட்டு தானே தூக்கிட்டு வந்த, அதனால உன் கை கருத்துருச்சா, உன் கையை காட்டுன்னு கேட்கிறாரு. கையை காட்டுறாரு, கையை அப்படியே தும்பப்பூ மாதிரி வெள்ளவில்லேன்னு இருக்கு. என்ன சுந்தரா, ஏன் இந்த மாதிரி ஆளாள விஷயம் உன்னை எதுவும் தாக்கல, என்ன காரணம் அப்படின்னு சிவபெருமான் வினவ, ஆளாள சுந்தரத்தை ஆளாளத்தை எடுத்து வந்தாலும் பேர் ஆளாள சுந்தரன் அவருக்கு பேரு. அவர் சொல்றாரு, சுவாமி என்றைக்கும் உங்களுடைய திருவடி கீழே நின்று வருகின்ற அடியவர்களுக்கு திருநீற்று தொண்டு கொடுத்தேன் சாமி. திருநீற்று எல்லாருக்கும் கொஞ்சம் திருநீர் அள்ளி கொடுத்தேன். இந்த திருநீற்று தொண்டு செய்த கரத்திலே
எந்த ஒரு நோய் தீண்டுமா, எந்த ஒரு விஷம் தீண்டுமா, அதனால திருநீற்று தொண்டு செய்ததுனால என் கரங்கள் ஒன்றுமாகவில்லை. ஐயா சொன்ன உடனே அப்படியே செஞ்சுட்டேன். இந்த தேவர்கள் பயந்து ஓடினாங்க, அசுரர்கள் பயந்து ஓடினாங்க. ஆனா அடியார்கள் விஷத்தை பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க. ஏன்? அவர்கள் சிவன் திருவடி கீழே நின்று பலவிதமான தொண்டுகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார்கள். அதனால இந்த திருநீற்று தொண்டு செய்கிறவங்களுக்கு என்ன வராது? வாழ்க்கையில கஷ்டம் வராது, வாழ்க்கையில துன்பம் வராது. உங்களால எதுவுமே பண்ண முடியலையா? கவனிங்க, ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணலாம். கோவில்ல போயிட்டு என்னால பெருசா சாப்பாடு செஞ்சு தர முடியாது சாமி, எல்லாருக்கும் உணவளிக்க முடியாது சாமி, பெருசா எதுவும் பண்ண முடியல சாமி, நீங்க வேணுனீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநீரை எல்லாருக்கும் கொடுக்கலாம். திருநீரை எல்லாருக்கும் சின்ன சின்ன பாக்கெட்ல போட்டு சாமியை கும்பிட்டு நீங்க இந்த திருநீர் வச்சுக்கோங்கன்னு எல்லாத்துக்கும் திருநீற்று கொடுக்கலாம். திருநீற்று கொடுத்தோம்னா திருநீற்று தொண்டு செய்ததுக்கு நமக்கு பலனாக பெருமான் எந்தவித துன்பமும் நமக்கு தரமாட்டார். இல்ல திருநீரும் செய்ய முடியல சாமி, திருநீரும் கொடுக்க முடியல, என் கையில காசு இல்ல, திருநீரும் கொடுக்க முடியல, நான் என்ன பண்றதுன்னா ஒண்ணும் இல்ல, பழைய பேப்பரை வாங்கி சதுரமா கிழிச்சு எல்லாரும் திருநீற்றை கொட்டுறதுக்கு வழி இல்லாம தவிக்கிறப்போ அந்த இடத்துல அந்த பேப்பரை வச்சுட்டு போனீங்கன்னா அவர்கள் எல்லாம் திருநீற்றை கையில வச்சுட்டு போவாங்க. அந்த தொண்டு செய்தாலும் கூட திருநீற்று தொண்டு செய்யணும். ஒரு பேப்பர் கிடைக்காத நமக்கு, ஒரு பேப்பர் கிடைக்காத தொண்டு செய்வதற்கு இந்த பேப்பர் அங்க வச்சுட்டு நிற்பாங்க. நீங்க இன்னும் மதுரையில பாத்தீங்கன்னா சொக்கநாதர் சன்னிதியில இருந்தும் சரி, அம்மா சன்னிதியில இருந்தும் வந்தா அங்க வெளியில நிற்பாங்க. வர்றவங்களுக்கு அவங்க தேடுறதுக்கு முன்னாடியே கையில கொடுப்பாங்க இந்த பேப்பர். உண்மையிலேயே பேங்க்குக்கு போனா என்ன பண்ண மாட்டோம்? பேனா எடுத்துட்டு போக மாட்டோம், யாருக்கிட்டையாவது பேனா தரும். அது போல கோவிலுக்கு போறப்பயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? திருநீற்று பை இருந்தா திருநீற்று பையில போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பேப்பர் தேடிட்டு இருப்போம். அந்த இடத்துல பேப்பர் கொடுக்குறப்போ அது பெரிய தொண்டு. ஆக திருநீற்று தொண்டு செய்கின்றவர்களுக்கு என்றும் எஞ்ஞான்றும் துன்பம் இல்லை. திருநீற்ற அடியார்களுக்கு வளர்ந்துறீங்க அப்படின்னா சுந்தரரை போல உங்களுக்கு அடியார்கள் சார்பு இருக்கும், எப்பொழுதுமே சிறந்த விஷயம் கிடைக்கும். அதனால சிவபெருமானுடைய கண்டம் கருத்து இருக்கிற காட்சி, அவன் விஷத்தை தொண்டையிலேயே வச்சிருக்கிறதுனால அவனுக்கு ஒன்னும் ஆகல. அவன் உள்ளுக்குள்ள அனுப்பிச்சாலும் நினைச்சு பாருங்க, அவன் உள்ளுக்குள்ள சரி நான் விஷத்தை சாப்பிட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா என்ன எல்லாத்துக்கும் என்ன தோணும்? சரி, சாமி விஷத்தை எங்க வச்சிருக்காருன்னு தெரியல, சாமிதான் அண்ட சராசரம், அவருக்குள்ள விஷத்தை போட்டிருக்காரு, ஒருவேளை என்னைக்காவது கிளம்பி வந்துருமோ, இன்னொரு நாள் கிளம்பி நம்மளை அழிச்சிருமோன்னு காலம் பூரா பயந்து பயந்து சாகணும் அப்படின்ற விஷயத்துக்காக சிவபெருமான் தன் தொண்டையிலே அந்த கருத்து நீலகண்டனாக நமக்கு காட்சி தருகின்ற அந்த பெரும் செய்தியை நாம இங்க ஒரு விஷயமாக கொள்கின்றோம். ஆக இந்த பாட்டை பாடலாம். கோலாலம் ஆகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுதான் என்னேடி. அவன் என்ன பெரிய சதுரம், அவன் என்ன பெரிய ஒரு கெட்டிக்காரன், யாராவது போய் விஷத்தை சாப்பிடுதான் கேட்டா, ஆளாளம் உண்டிரனே அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர்கான் சாலலும். அவங்க எல்லாரும் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாரையும் காப்பாத்துறதுதான் தலைவனோட பெரிய தன்மையே. அவன் எல்லாத்தையும் காப்பாத்திருக்கான், புத்திசாலித்தனமா தான் அவன் செஞ்சிருக்கான். ஏன்? அந்த விஷத்தை அவன் சாப்பிட்டா மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் ஒண்ணும் செய்யாது, அவனுடைய கண்டத்துலதான் அது வைக்க முடியும். அவனுடைய கண்டத்துல வச்சு எல்லாருக்கும் கருத்து இருக்குன்னு காமிச்சு இனிமே அந்த விஷம் உங்களை தாக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தைரியமா போயிடுவாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த விஷம் நல்லா கவனிங்க. இவன் பார்க்கடல கடைஞ்சாங்கல்ல, விஷம் வந்துருச்சு இல்ல, அந்த விஷத்தை இவன் சாப்பிட்டான்ல, யார் சாப்பிட்டா? யாராவது அப்பான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நம்ம அப்பான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நம்ம அப்பாங்க, நம்ம அப்பா, நம்ம அப்பா. ஆமா, நம்ம அப்பா அன்னைக்கு சாப்பிட்டான். அந்த வார்த்தை எதிர்பார்த்தேன். நம்ம அப்பா யாரு? சிவபெருமான் சாப்பிட்ட உடனே அவன் தொண்டை கடுத்துருச்சு. உடனே உங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? தேவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஆஹா, விஷத்தையே முறிக்கின்ற ஆற்றல் உடையவன் இவன் தான், விஷம் இவனை ஒண்ணும் பண்ணலன்னா இவன் தான் அமிர்தத்துக்கும் மேலானவன் சொல்லி இவன் திருவடியில வீழ்த்திருக்கணும்ல. இவங்க எல்லாம் திரும்ப என்ன பண்ண போயிட்டாங்க? திரும்பவும் போய் ஆனா அடியவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ எங்க அப்ப விஷம் சாப்பிட்டானே, அவனுக்கு அவனுடைய ஹீட் வந்திருக்குமோ, அந்த ஹீட்ல அவனுக்கு மயக்கம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஏற்படுமா? சிவபெருமானுக்கு ஏற்படுமா? இல்ல.
ஆனா ஏற்படுமோன்னு மனசுல ஒரு பாவனை பண்ணிட்டு அவனுக்கு அபிஷேகம் ஆராதனைன்னு பண்ணி அவனை குளிர்வித்து கொண்டே இருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு பேர் தான் பிரதோஷ நிகழ்வு. அப்போ சிவபெருமானையே தன்னுடைய சேயாக நின்று சிவபெருமானுக்காகவே தாயாக நிற்கக்கூடிய காரணத்தினால சிவபெருமான் தேவர்களுக்கு அருள் செய்வதை விட அடியவர்களுக்கு சிறப்பாக அருள் செய்வான். ஆகவே அடியார் திருக்கூட்டத்தோடு இணைவதுதான், இறைவனுடைய திருவடி பற்றுவதுதான் எல்லா துன்பத்துக்கும் வழி. அதுதான் நாம பெறுகின்ற பெரிய இன்பம். நீங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பணம் ஈட்டினாலும் சரி, எவ்வளவு அழகான மனைவியை கட்டினாலும் சரி, எவ்வளவு அழகான குழந்தை இருந்தாலும் சரி, பல தொழிலுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, பல வித்தைகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய திருவடியை வணங்கலன்னா, இறைவனுடைய திருவடியை வணங்கலன்னா என்ன ஆகும்? எந்த பயனும் இல்லை. துன்பம் தான் நமக்கு நிச்சயம். ஆனா இறைவனுடைய திருவடி ஒன்றை பற்றுனா கன்ஃபார்மா என்ன நிச்சயம்? இன்பம் நிச்சயங்க ஐயா. முக்தி நிச்சயம். ஆனந்த நிச்சயம். ஆனந்த நிச்சயம். ஆனா இந்த ஆனந்துக்கு சாமி இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். எப்படியாவது எங்க அடிய நான் சொல்லுவேன், சுவாமி நீ என்னை வந்து எப்படி வேணாலும் சோதனை செஞ்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சரியா அந்த 6 மணி, அதாவது நான் இந்திய நேரம் 8:30 மணி வரைக்கும் அந்த ஒரு 1 மணி நேரம் என்னை தொந்தரவு பண்ணாது. எனக்கு வந்து துன்பம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் கொடு, முன்னாடி கொடு, பின்னாடி கொடு. ஆனா இந்த நேரத்துல அடியவர்கள் தொடர்பை துண்டிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத சுவாமின்னு நான் எவ்வளவு கேட்டாலும் சரி, 3 நாட்களாக 1 நிமிடம் கூட கரண்ட் கட்டு கிடையாது. கரெக்டா இப்ப கரண்ட் கட்டு. லேப்டாப் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு, பார்த்தா இப்ப ஒர்க் ஆகாம போயிடுச்சு. இப்படி பல வகையில அவன் வந்து என்னென்னமோ பண்றான். எனக்கு இந்த துன்பம் என்ன ஆயிடுச்சு, பழகிடுச்சு, அப்படியே பழகிடுச்சு. இப்ப என்ன நடக்கிறதுனா, ஒருவேளை அடியன் வந்து தகுதி இல்லைன்றனால அவன் பல முறை தடுக்கிறானா, இது என்ன காரணம்னு தெரியல. 1 முறை நடந்தா பரவாயில்ல, 2 முறை நடந்தா பரவாயில்ல. நினைக்கக்கூடாது ஐயா, நீங்க கேட்காதீங்க ஐயா, அதை மட்டும் தனியா நீங்க நினைக்கக்கூடாது. இல்ல சொல்றேன், இந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எனக்கு ஒரு சில ரொம்ப மனசு இறைவா இது நின் திருவருள் அப்படின்னு சொன்னாலே நடந்துடும். நமச்சிவாய். அதனால அந்த வகையில் இன்றைய தினம் வந்து இறைவனுடைய கண்டம் கருத்த காட்சி, அவன் நீலகண்டனாக நிற்கின்ற அந்த பெரும் செய்தி எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதற்காகவே தவிர அது மற்ற எந்த சிறப்பும் இல்லை. அவனுடைய நீலகண்டம் உணர்த்துவது அனைத்து ஆன்மாக்களுக்கும் அருள் செய்வது, அனைத்து ஆன்மாக்களையும் அருள் செய்வதற்காகவே அவன் எழுந்தருளிக்கிறான் என்று சொல்லி இந்த அளவில இந்த திருக்கூட்டத்தை அடியை நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்து பாடல். அடியார்கள் போய்விட வேணாம், கண்டிப்பா இருந்துட்டு இன்னொரு 3 நிமிஷத்துல முடிச்சிருவோம், இருந்துட்டு அடியார்கள் போகலாம். நமச்சிவாய். பிரேமாமா சுவாமி எழுந்துடலாம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமொழி சென்னி மேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது பதிவு இருந்தாலும் இங்க நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்கான நேரம் இது, களம் இது, உங்களுக்கான காலம். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. அடியார்கள் கரம் உயர்த்தலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க கரம் உயர்த்தலாம், நீங்க வந்து அதை பண்ணலாம். நமச்சிவாய். அல்லியம்மா அம்மா சுவாமி உங்களுக்கு வாய்ப்பு. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்குகிறேன் ஐயா. நீங்க சொன்னீங்க திருநீட்டு தொண்டுன்னு சொல்லி, அடியன் வந்து ஒரு 20-30 அடியார்களுக்கு திருநீர் பைய வாங்கி கொடுத்திருக்கேங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் திருநீர் பை இந்த மாதிரி பையங்க ஐயா. ஆமா.
திருநீறு பைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்னது? யாராவது சரிதான் சொல்லுங்க. திருநீற்று பைக்கு இன்னொரு பேர் உண்டு. பஸ்மம். பஸ்மமா? திருநீர் பேர் பஸ்மம். திருநீற்று பைக்கு இன்னொரு பேர் உண்டு. நல்ல கேள்வியை கவனிக்கணும். திருநீற்று பைக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? பூதி பொக்கணம் ஐயா. பொக்கணம், பூதி பொக்கம். திருநீர் பொக்கை. இல்ல இல்ல. சரி மியூட் பண்ணிக்கலாம். திருநீற்று பைக்கு இன்னொரு பேர் மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணி. திருநீற்று பைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்னன்னா, அதுக்கு பேரு திருநீற்று கோயில்னு பேர். ஏன்னா திருநீற்று பையில சிவபெருமான், திருநீற்றுக்குள்ள சிவபெருமான் இருக்காங்க. அதுக்கு பேரு திருநீற்று கோயில்னு பேர். பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றுல பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை ராமேஸ்வரம் போகும்போது அந்த கடல் அந்த சீற்றத்துல அது எல்லாம் அப்படி படகே கவிழும் போது, நான் உன் திருநீற்று பையிலிருந்து திருநீற்று கோவிலிருந்து அருள் செய்கின்றேன்னு சொன்னாரு. பார்த்தா திருநீற்று பை பக்கத்து வச்சுக்க. யாரெல்லாம் திருநீற்று பை வச்சிருக்காங்களோ சிவம் அங்க உறைந்திருப்பதனால அதுக்கு பேர் திருநீற்று கோயில். கோயில் கட்ட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. திருநீர் போட்டு யாருக்காவது திருநீற்று பை கொடுங்க. அது ஒரு கோவில். அது திருநீற்று கோவில். நீங்க எத்தனை கோவில் கட்டணுமோ அத்தனை கோவில் நீங்க கட்டிக்கலாம். வாய்ப்பு இருக்கும்போது கட்டிக்கலாம். அதனால திருநீற்று பை தருவது என்பது ஒரு கோவிலை எழுந்தருளச் செய்வதற்கு சமம். அதனால அந்த பணியை அம்மா செஞ்சிருக்கீங்க. கவலையே படாதீங்க. பெருமானுடைய பெருங்கருணை நின்று நிரப்பும். உங்களை மட்டும் இல்ல, எல்லா அடியார்களையும் நின்று நிரப்பும். அதனால அந்த தொண்டை என்ன முடியுமோ அந்த தொண்டை செய்யுங்க. திருநீற்று பை வாங்கி தர முடியலையா, திருநீர் வாங்கி தரலாம். திருநீர் வாங்கி தர முடியலையா, திருநீர் பேப்பர் கொடுக்கலாம். நல்ல பேப்பர் வைக்கலாம். எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த மீடியா பேப்பர் வைக்கிறாங்க. அதுல என்ன பண்ணோம், அதை ஓபன் பண்றப்பவே அதுக்குள்ள ஏதாவது செய்தி, தவறான செய்தி இருக்கும். அந்த மாதிரி பேப்பர் இல்லாம நல்ல பேப்பர்ஸ் தான் நம்ம மடிச்சு கொடுக்கறதுக்கு வசதியான பேப்பர்களை நீங்க கொடுக்கலாம். அது கூட ஒரு தொண்டு தான். அதனால என்ன முடியுமோ அதை செய்யணும்னு நம்மளுடைய சைவம் நமக்காக சொல்லுகின்றது. அந்த வகையில சிறப்பு. இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. அடியவர்களை அவரேனும் அவர்களுடைய அனுபவம் இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய செய்தி இருந்தாலும் சொல்லலாம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா சிவபெருமான் தொண்டையில ஆடாத விஷயத்த எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு இந்த பாம்பு உதாரணம் சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. சிவபெருமான் நமக்கோசரம் வெளியில தெரியற மாதிரி கண்டம் கருத்து காமிக்கிறாரு. அதுவும் ஒரு கருணை, சரியான கருணை அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. சாந்தி அம்மா சாந்தி அந்த ஆளாளம்ங்கிறது வாசியோட வாயிலிருந்து வந்த விஷமே அந்த விஷம் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆளாளங்கிறது அடியானுக்கு என்று தெரிஞ்சதுங்க ஐயா. நமச்சிவாய் 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 நமச்சிவாய். அருமை அருமை அருமை. ரெண்டு விஷயம் சேர்ந்தது ஆளாளம். இன்னைக்கு தெரிஞ்சுட்டேங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி, மகிழ்ச்சி. திருநீர் பைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது இன்னைக்குதாங்க ஐயா. அது இன்னொரு தடவை சொல்லுங்கயா, கொஞ்சம் அறக்குறையா கவனிச்சேன். திருநீர் கோயில், திருநீற்று கோவில்னு பேர் அதுக்கு. திருநீற்று கோவில் ஏன்னா அந்த பையில பெருமான் எழுந்தருள்றார், உள்ள எழுந்தருள்றார். அதனால திருநீற்று கோயில்னு பேரு. அதனால திருநீற்று பைக்கு இனிமே திருநீற்று கோயில்ல எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இதுக்கு ஆதாரம் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு. நம்மளா எடுத்து கட்டி சொல்ல, இட்டு கட்டி சொல்ல. இது நம்மளுடைய சைவ விஷயங்கள்ல இருக்கிறதுனால சொல்றோம். அதனால அடியார்கள் கொடுக்கும்போது திருநீற்று கோயில்னு சொல்லிக் கொடுங்க. திருநீற்று கோயில்னு சொல்லிக் கொடுங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். அடியன் எப்பொழுதும் திருநீற்று கோயில், அம்மா பிரேமாட்ட வாங்க திருநீற்று கோயில் வச்சுக்கிறேன். அதை அடிக்கடி வச்சுக்குவேன். ஏதாவது ஒரு பெரிய இடம்னா வச்சு இது பண்ணிக்குவோம். அதனால எல்லாருக்கும் எங்க அடியார்களுக்கும் அப்படியே சொல்லி ஐயா மூல பண்டாரம்னு சொல்லுவாங்க ஐயா. திருநீற்றுக்கு மூல பண்டாரம், திருநீற்றுக்கு பேரு மூல பண்டாரம். திருநீற்று பைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை தாங்குகின்ற அந்த பைக்கு தான் நம்ம திருநீற்று கோயில் சொல்றோம். மூல பண்டாரம்ன்றது திருநீருக்கு இன்னொரு பேர். திருநீருக்கு பேர் இன்னொரு பேரு மூல பண்டாரம்னு பேரு. விபூதி, விபூதினா வி என்றால் உயர்ந்த, பூதி என்றால் செல்வம். விபூதி என்றால் மிகச்சிறந்த செல்வம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதனால அதையும் சொல்லலாம். செல்வரத்தி அம்மா சுவாமி திருவடிய மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். அனைத்து அடியார்கள் திருவடியையும் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. பெருமான் கருணையே கருணை ஐயா. என்னையும் ஈர்த்து ஆண்டு கொண்டருளும் என் பெருமானின் கருணையே கருணை. சிவசிவா,
எத்தனை புதிய புதிய கருத்துக்கள் நம்ம போற இந்த சிவபாதையில எத்தனை தெளிவான சிந்தனைகளை அள்ளி கொடுத்துருக்கீங்க. சொல்வதற்கு வார்த்தையே இல்லைங்க ஐயா. இன்னைக்குதான் தவம் முற்று பெற்றதோ என்னமோ, இத்தனை நல்ல நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு. நம்மளுடைய திருநீற்று கோவில் சிவசிவா அற்புதம் அற்புதம். அடியனுக்கு இது ரொம்ப ஆனந்தமா இருக்கு இன்னைக்கு இது கேட்கும் போது. எவ்வளவு ஒரு சிறிய ஏழையா இருந்தாலும் மனசுல பூசலார் கோவில் கட்டுவாங்க, அதை விட ஒரு சிறிய ஏழையா இருந்தாலும் ஒரு 5 ரூபா கொடுத்து அதுல நம்ம 1 ரூபா திருநீரை நிரப்பி எத்தனை அடியார்களுக்கு நம்ம கைகளால கொடுத்தா நம்மளுக்கு பெருமான் திருவருள் எவ்வளவு கொட்டும். சிவசிவா சிவசிவா. 10 பைசா செலவு இல்லாம பெருமான் திருவடிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு அழகா எங்களை வழி நடத்துற உங்களை தந்த எங்க பெருமானுக்கு நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. கொடிமுறை சொன்னாலும் அது காணாது. குருநாதருடைய குருவர்கள் நன்றி. வேற ஒன்றும் என்னைக்கும் இந்த குருவோட அருளையும் இந்த திருவருளும் எங்களுக்கு என்னைக்கும் நிலையா பெருமான் கொடுக்கணும்னு விழுந்து வணங்கிக்கிறாங்க ஐயா. தங்கள் திருவடியும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன் சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடியும் மகிழ்கின்ற. ரொம்ப அடியார்களுக்கெல்லாம் இந்த செய்திகள் பயனுள்ளதா இருந்திருக்கும் இன்றைய செய்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால சிவபெருமான் கண்டம் கருத்த காட்சியை சரியா உணர்ந்து கொள்ளுங்க. அவன் கண்டம் கருத்த காட்சி சிவபெருமான நீலகண்டத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, சிவபெருமான நீலகண்டத்தை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஆன்மா அவனுடைய கருணை வளையத்துக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் உயர்ந்து பாருங்க, வானம் நீளமா இருக்கும். அந்த வான நீளமும் பெருமானுடைய நீலகண்டமும் ஒண்ணுதான். இந்த வானம் நீளத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய நீலகண்டம் தெரியும். அந்த வான நீளத்தை பார்க்கும் போதெல்லாம் அவன் நமக்கு அருள் செய்வதற்காக அவன் கண்டிப்பா விஷத்தையே அருந்துவான்னா நம்மளை அருள் செய்வதற்கு அவன் எப்படி நம்மளை காப்பாத்துவான்னு ஒரு பெரிய உத்வேகமும் ஒரு 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 உரைப்பும் வரணும். எப்பெல்லாம் மனசு கஷ்டப்படுதோ அப்பெல்லாம் நீங்க வானத்தை பார்த்து ஆகாய தரிசனமாக இருக்கக்கூடிய அம்பலவான நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அவன் உங்களுக்கு அருள் செய்வான். குறையேதும் இல்லை, என்றும் நிறைவுதான். உங்க எல்லாருக்கும் நின்ற நிலையிலே இருந்த இடத்திலே இருந்து இயல்பிலேயே நீங்க பக்தி செய்து பெருமானை போற்ற முடியும். பெருமானுக்கு போற்றுதல் செய்யணும்னா காசு பணத்தால செய்ய முடியாதுன்றதை சொல்வதற்காகத்தான் அவன் எத்தனை முறை இந்த அமர்வை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவனை போற்றுறதுக்கும் அவனை தொண்டு செய்யறதுக்கும் காசு பணமோ எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முடிந்த அளவில் அடியார்கள் அதை செய்து உங்களுடைய ஆன்ம பயனை தேடிக்கொள்ளணும். இறைவனுடைய திருவடியில மட்டும்தான் இன்பம் இருக்கு. அவன் திருவடியில ஒண்ணுதான் இருக்கு. மற்ற எது நீங்க தேடினாலும் சரி, மற்ற எந்த பொருள் தேடினாலும் அவை துன்பமே தரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லைன்றத உணர்ந்து, ஆனாலும் இந்த இந்த உலகவியலுக்கு நமக்கு கொடுத்த கடமை, இல்லறத்தை செய்யணும்ன்ற கொடுத்த கடமைகளுக்கு அவைகளை நீர் தாமரை இலை தண்ணீர் போல அங்க இருந்து செய்து அந்த இல்லறத்தையும் செய்து பெருமானுடைய திருவடிக்கும் தொண்டு செய்வதை தன்னுடைய வாழ்நாள்ல தவப்பேரா எல்லாரும் சொல்லி எல்லா அடியார்களுடைய திருவடியும் நிறைவு செய்யும் முகமாக அடியேனே வாழ்த்து பாடல் நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் அனைவரும் அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அடுத்த பாடலை சிந்திக்கலாம் இருக்கோம். கண்டிப்பா திருச்சானலுக்கு